ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீட் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ வெல்கம் டு 100 லேர்னிங். அண்ட் 100 லேர்னிங்கில் வி வில் லேர்ன் டுகெதர். ஓகே, ஸோ நீட் ஃபிசிக்ஸ்னு சொல்லி உங்களை மட்டும் தனியாக படிக்க விடாமல் லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஸோ ஐ ஆம் யுவர் டீச்சர் Arun Kishor here and let's begin our class. ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் very important for NEET physics. Okay, it's very critical and it's very important. So NEET physics பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா electromagnetics என்கிற main section இருந்து you get almost 14 questions. Okay, 45 questionsல 14 questions you get from electromagnetics. So இந்த electromagnetics ஓட subparts தான் இந்த electrostatics and electrodynamics. Okay, so I think you know about that, but still electrostatics na electrostatics. Okay, so electron electron, statics na at rest இல்லையா? ஸோ அது இருக்கு. அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ்னா எலக்ட்ரோடைனமிக்ஸ், டைனமிக்னா மூவிங். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா மூவ் ஆகாத சார்ஜஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ்னா மூவ் ஆகிற சார்ஜஸ். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வச்சு தான் இந்த க்ரைட்டீரியா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 45 கொஸ்டின்ஸில் 14 கொஸ்டின்ஸ் உங்கள் பாக்கெட்டில் வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நமக்கு பாக்கெட்டில், பட் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஓகே, ஸோ 30% ஆஃப் த கொஸ்டின்ஸ், 14 அவுட் ஆஃப் 45, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஃபாலோ மை லெக்சர்ஸ் டெய்லி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 14 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் வந்துடும், நான் ஐ கேரண்டி யூ. ஓகே, ஸோ லெக்சரை கண்டினியூ பண்ணலாமா? ஸோ திங்க் லைக் அ ப்ரோட்டான், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸோ எல்லோரும் நீட் ஃபிசிக்ஸ் ஐயோ கஷ்டம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ரியலி நீட் ஃபிசிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ நீட் ஃபிசிக்ஸை பற்றி நீங்கள் எந்த வரியும் வேண்டாம், நீங்கள் ஒரு ப்ரோட்டான் மாதிரியே ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் கூலம்ஸ் லா. நம்ம எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறோம், எலக்ட்ரோமேக்னட்டிசம்னு சொல்கிறோம், எல்லாம் சரி தான். பட் இந்த சார்ஜஸ்னால் என்ன? நம்ம மூவிங் சார்ஜஸ்ன்னு சொன்னோம், மூவ் ஆகாத சார்ஜஸ்ன்னு சொன்னோம், பட் வாட் இஸ் அ சார்ஜ்? ஸோ ஒரு சார்ஜ்னா, ஓகே, the charge is actually the basic of electromagnetism. இந்த சார்ஜ் இல்லாட்டி எலக்ட்ரோமேக்னட்டிசம் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்ன, கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன, what are the various charging methods, Coulomb's law, principle of superposition and force between multiple charges. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு லெவலுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அதுவும் ஓகே. உங்கள் 12th புக்லேயும் இருக்குது, அதுவும் ஓகே. பட் நம்ம ஏன் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸுங்கிற செக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறோம்? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் பிஹைண்ட் இட்? ஸோ அது உங்களுக்கு தெரியணும்னா யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்ற ஒன்று இல்லாட்டி இந்த உலகமே கிடையாது. நான் கிடையாது, நீங்கள் கிடையாது, உங்கள் கையில் இருக்கிற மொபைல் கிடையாது, பூமி கிடையாது, இந்த யூனிவர்ஸே கிடையாது. பிகாஸ் ஒரு ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கூட இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை இல்லையா? ஒரு ஆட்டமில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும். அந்த ஆட்டம் பிரியாமல் அப்படி நினைக்குதுன்னா அதுக்கு ரீசன் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க இல்லையா, லைட் போட்டால் கரண்ட் வருது, ஐ மீன் கரண்ட் ஆன் பண்ணால் லைட் வருது, பல்ப் இருந்து லைட் வருது, எல்லாம் ஓகே. ஸோ அந்த லைட் வர்றதுக்கு மெயின் ரீசன் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். ஸோ நீங்கள் ரிமோட் எடுக்கிறீங்க, ரிமோட் வச்சு டிவி ஆன் பண்ணுறீங்க, அது ஒர்க் ஆகணும்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ்னால தான் நம்ம இந்த யூனிவர்ஸை எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ஸ்னால நம்ம இதை ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னு. வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல்னா என்ன? Fundamental is something that is very important, that it cannot, I mean everything doesn't exist without its presence. So இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான் இதை நம்ம ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சருங்கிறோம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் இதை நம்ம படிக்காமல் விடலாமா? விடக்கூடாது. அதுக்காக தான் மோஸ்ட்லி நீட் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி எம்ஃபசிஸ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. 12th உங்கள் சிலபஸில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லேர்ன் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸோட ஒரு செக்ஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார்ஜஸ் நாட் மூவிங், ஸோ மூவ் ஆகாத சார்ஜஸை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் ஆல்ரெடி லைட்டு சொன்னேன், ஆட்டம் சொன்னேன், எல்லாம் சொன்னேன், ஓகே. ஸோ ரியல் லைஃப்பில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸான எக்ஸாம்பிள் என்ன இருக்கும்?
நீங்கள் பூனை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் பூனை என்ன பண்ணும், சும்மா நடக்கும்போது மேலே பேப்பர் பீஸ் ஒட்டி இருக்கும், க்ளோத் பீஸ் ஒட்டி இருக்கும், இல்லை இந்த மாதிரி தெர்மோகோல் பீஸ் ஒட்டி இருப்பாங்க. அது ஏன் ஒட்டுது? ஏன்னா பூனை எடுத்து கம் எடுத்து அப்படி ஒட்டுதா? இல்லை, இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுனால தான் இந்த பூனை மேலே அப்படி ஒட்டுது. அது எப்படின்னு நம்ம போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் பார்க்கக்கூடிய அத்தனையிலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் மூவ் ஆகாத சார்ஜஸ்னு. ஸோ சார்ஜஸ்னால் என்ன? வாட் இஸ் அ சார்ஜ் ஆக்சுவலி? ஸோ நீங்கள் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, யூ டேக் அ சிம்பிள் ஆட்டம். ஒரு ஆட்டமில் என்னெல்லாம் இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? இந்த கலர் மாற்றுறதே ஒரு வேலை. ஓகே, ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு நியூக்ளியஸ் என்னெல்லாம் இருக்கும்? யூ ஹாவ் அ ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் இல்லை, பட் பேசிக்லி யூ கெட் த ஐடியா. ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ ஆல் நோ ஆல் திஸ். ஓகே, ஃபைன். பட் ஒரு ஆட்டம் எடுத்தால் மெயின் கண்டிஷன் என்னென்னா, த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ப்ரோட்டானுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, ப்ரோட்டானுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ 10 பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் 10 நெகட்டிவ் சார்ஜஸ் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும்? டோட்டலி 0. அதுவும் நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்தால் 2 பேரும் கெட்டவனும் ஆகும்ல, அதே மாதிரி. ஸோ டோட்டலி ஒரு ஆட்டமில் எடுத்தால் சார்ஜ் 0. சார்ஜ்னால் அந்த பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்கிறது. பட் இந்த ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டா எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஒன்றுனா ப்ரோட்டானை தூக்கிடணும், இல்லை நிறைய ப்ரோட்டானை போட்டணும். அதே மாதிரி ஒன்றுனா எலக்ட்ரானை தூக்கிடணும், ஒரு எலக்ட்ரானை போட்டுடணும். பட் யூ ஆல்ரெடி நோ தட் ப்ரோட்டான் இஸ் இன்சைட் அ நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் இருந்து அந்த ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணால் ரொம்ப எனர்ஜி தேவை. ரொம்பனா கொஞ்சம் இல்லை. ஒரு ஆட்டம் பாம்பு எதனால் வருது? நம்ம ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுறதால தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கிற நியூக்ளியஸ் இருந்து நம்ம ப்ரோட்டான் ரிமூவ் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம் இல்லையா? ப்ரோட்டான் ரிமூவ் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ வி ஷால் ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஸோ அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால், ஆர் மேபி எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ரா போடலான்னு சொல்லி ஒரு 2-3 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணியோ ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்தோ ஒரு வேறுபாடு வரும் இல்லையா? அதனால தான் இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸே உருவாகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் மாற்றிட்டா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் நாட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் இம்பேலன்ஸ் கண்டிஷன், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வி ஹாவ் சம்திங் கால்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லையா? எலக்ட்ரிக் சார்ஜ். Okay, so this imbalance creates a charge, a electric charge. ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு யூனிட் மாதிரி. லென்த் இம்பார்ட்டண்ட், மாஸ் இம்பார்ட்டண்ட், டெம்பரேச்சர் இம்பார்ட்டண்ட், டைம் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று, வெரி இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? நம்ம லென்த்துக்கு மீட்டர்னு சொல்லுவோம், டெம்பரேச்சருக்கு செல்சியஸ் ஏதாச்சும் சொல்லுவோம், கெல்வின், டைமுக்கு செகண்ட் ஹவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சார்ஜஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கூலும்னு சொல்லுவோம். அது என்ன சார் கூலும்னு சொல்கிறீங்கன்னா, கூலும்னு பேர் வச்ச ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சார். ஒரு மகா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றி ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் தியரிஸ் எல்லாம் போட்டார். அதனால தான் அவர் பேரையே கூலும்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அவர் கண்டுபிடிச்சு போயிட்டார், ஆனால் நம்ம தான் உட்காந்து படிக்கணும் பாருங்கள். ஓகே, ஸோ இதோட யூனிட் 1 கூலும். ஓகேவா? ஓகே, ஸோ தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி சொன்ன 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எதனால் வருது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருந்தால். ஓகே, ப்ரோட்டானுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எப்படி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக ஆக்க முடியும்? நம்மளால தான் நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் ஆட் பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணலாம் இல்லையா? ரிமூவ் பண்ணிட்டா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாகிடும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், அதுவே எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டால் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், பிகாஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹை. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறேன். இஃப் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ரெடியூஸ்ட், பாசிட்டிவ் சார்ஜ். இஃப் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட், நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இது சிம்பிளாகவே தெரியும். நம்மளை மாதிரி திறமை இருக்கிற இன்னொருத்தனை பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? பொறாமையாகும், நம்ம தூரம் ஓடிடும். அதே மாதிரி தான் சிமிலராக 2 இருக்கிற சார்ஜஸ் ரிப்பல் ஆகும்,
தூரம் போயிடும். ஓகே, ரிப்பல். அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஸோ நம்மளோட திறமை இல்லாத ஒருத்தவங்க கூட நம்ம சீன் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேரும் ஒன்றா ஆகலாம், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆகலாம், நம்ம போவோம். அதே மாதிரி தான் அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட், பட் பாசிட்டிவ் வில் ரிப்பல். அதே மாதிரி நெகட்டிவ் வில் ரிப்பல் இல்லையா? ஓகே. ஸோ அதே மாதிரி a charge is a scalar quantity. இது வந்து நான் சொல்ல தேவையே இல்லை, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னன்னு தெரியும். பட் ஜஸ்ட் இன் கேஸ், ஸ்கேலார் குவான்டிட்டினா ஜஸ்ட் மேக்னிடியூட், டைரக்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் போதா அந்த டைரக்ஷனில் போதான்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எவ்வளோ சார்ஜ் இருக்குது அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி தான் சார்ஜ். ஓகேவா? அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். டோட்டல் சார்ஜ் இன் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. நம்ம சார்ஜஸ் எப்படி உருவாக்குறோம், எலக்ட்ரானை எடுக்கிறோம் ஒரு வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குறோம். பட் நம்ம எலக்ட்ரான்ஸை உருவாக்கி நம்ம கொடுக்கல, இன்னொரு இடத்துலேருந்து கொடுப்போம், ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொடுப்போம். ஸோ என்னவாக இருந்தாலும் டோட்டல் சார்ஜ் வில் ஆல்வேஸ் ரிமெயின் கன்சர்வ்டு. இப்போ 2 பாடி எடுத்துக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆட்டம் எடுத்துக்கோங்களேன். இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா நம்ம இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் கொண்டு போனால் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆயிரும், அதுவே இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் நஷ்டமாயிரும். பட் நீங்கள் டோட்டலாக எடுத்தால் எப்படி இருக்கும், நெட் சேஞ்ச் வில் பி 0. இங்கே எடுக்கப்பட்டது இங்கே கொடுக்கப்பட்டது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கன்சர்வேஷன் வரதால தான் வி சே டோட்டல் சார்ஜ் இன் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். எங்கேருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி வேறு இடத்துலேருந்து கொடுப்போம். பட் மொத்த சிஸ்டம் நம்ம எடுத்து விட்டோம்னா நெட் சேஞ்ச் வில் பி 0. ஓகே, அதுதான் சொல்ல வராங்க. சார்ஜஸ் ஆர் கிரியேட்டட் த்ரூ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், நாட் கிரியேஷன் பட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எலக்ட்ரான் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். அந்த மாதிரி உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, தென் சார்ஜஸ் ஆர் அடிட்டிவ். இது வந்து இன்டைரக்டாகவே உங்களுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிட்டேன். பட் ஜஸ்ட் இன் கேஸ், சார்ஜஸ் ஆர் அடிட்டிவ். சார்ஜஸ் கேன் பி ஆடட் அல்ஜிப்ராயிக்லி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு 10 கூலும் சார்ஜ் இருக்குது, அதே இடத்துல ஒரு -10 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னா டோட்டல் சார்ஜ் நம்ம எப்படி சொல்லுவோம், அடிஷன் பண்ணுவோம் இல்லையா? 10 - 10 0. பேசிக்கலி இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ்னா an ability to be added or subtracted. ஸோ சார்ஜஸ் ஆர் ஆல்வேஸ் அடிட்டிவ். சிம்பிளாக நம்ம நம்பர்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுற மாதிரி சார்ஜஸையும் நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Q1 and Q2ன்னு 2 சார்ஜஸ் இருந்தால் the net charge will always be the sum of the two, Q1 plus Q2. அதே மாதிரி சார்ஜஸ் cannot exist without mass. இது வந்து சார்ஜஸ் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சாலே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சார்ஜஸ் எப்படி உருவாகுது, ஒரு ஆட்டம் எடுக்கிறோம், எலக்ட்ரான் எடுக்கிறோம், ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறோம். பட் அந்த ஆட்டமுக்கு என்ன இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சப்போஸ் ஆட்டம் இல்லாட்டி சார்ஜஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாஸ் இல்லாட்டி ஆட்டமே கிடையாது. ஸோ சார்ஜஸ் cannot exist without atoms, okay, which cannot exist without mass இல்லையா? which can't exist without mass. ஸோ டேரக்டாக நம்ம போட்டால் சார்ஜஸ் cannot exist without mass. ஓகே, அது ஒரு பேசிக் கான்செப்ட். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு லைக் மோஸ்ட்லி தியரிக்கு தான் கேட்பாங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் we get something called the electric field. அதுவே அந்த சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருந்தால், அன்ஆக்சலரேட்டடாக மூவ் ஆகிட்டு இருந்தால், ஓகே, ஆக்சலரேஷனோட இல்லை, அன்ஆக்சலரேட்டடாக ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருந்தால் we get electric field and magnetic field. அதுவே ஒரு ஆக்சலரேஷனோடவே அது மூவ் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வரும், அண்ட் அது கூட இஎம் வேவ்ஸ் வரும். இந்த இஎம் வேவ்ஸ் என்ன, லைட். உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் லைட் மூலமாக தான் பார்க்குறீங்க, அந்த லைட் ஒரு இஎம் வேவ். ஓகேவா? ஓகே, ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கண்ணுக்கு வந்து என்ன போகுது, ஆக்சலரேட்டடாக சார்ஜஸ் வந்து ஃபோன் இருந்து உங்கள் கண்ணுக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்போ நீங்கள் படிக்கட்டில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி போவீங்க, ஒரு ஸ்டெப் மேலே, 2 ஸ்டெப் மேலே, ஒரு 3 ஸ்டெப் மேலே போவோம். 1.5 ஸ்டெப் மேலே போகிறேன், இல்லை 1.25 ஸ்டெப் மேலே போகிறேன்னு நீங்கள் போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீங்கள் சார்ஜஸ் உருவாக்கணுன்னா ஒன்றுனா ஒரு எலக்ட்ரான், குறைஞ்சது ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கணும்.
நம்ம கட் பண்ணி அரை எலக்ட்ரான் கொடுத்துடலாம், மீதி அரை நான் வச்சுக்கிறேன்னு கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ த மினிமம் சேஞ்ச் இன் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் 1 எலக்ட்ரான் வெதர் யூ ஆட் இட் ஆர் ரிமூவ் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி மினிமம் சார்ஜுக்கு ஒரு கன்சிடரேஷன் வந்து 1 எலக்ட்ரான்ங்கிறதால வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எந்த சார்ஜ் எடுத்தாலும் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு நம்ம கொடுக்கலாமா? ஏன்னா உருவாகிறதே ரீசன் வந்து எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதால ஒரு எடுக்கிறதால தானே. ஸோ Q ஈக்குவல் டு சம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, சம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பட் ஆல்ரெடி சொன்ன எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு. ஸோ அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இதில் போட மறந்துட்டாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரானுக்கு சார்ஜ் என்னவாக இருக்கும்னா -1.6 × 10⁻⁻⁻19 Coulomb. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ப்ரோட்டானுக்கு என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இதே அளவுக்கு தான் வேல்யூ வேணாம். +1.6 × 10⁻⁻19 Coulomb. ஓகேவா? ஸோ இது தான் பேசிக்கலி ஒரு எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டானுக்கான வேல்யூ. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நம்ம உருவாக்குறதே எலக்ட்ரானால் தான், அப்போ பேசாமல் 1 Coulomb ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரான் கொடுக்கலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு திங் இருக்குது, ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு வியர்ட் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு, 1.6 × 10⁻19. அதே மாதிரி இங்கேதுக்கும் 1.6 × 10⁻⁻19. ஓகே ஓகே, ஸோ பேசிக்கலி தி திங் இஸ் சார்ஜஸ் உருவாகிறது இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதாலையோ ஒரு கொடுக்கறதாலையோ. ஸோ உலகத்தில் எந்த சார்ஜாக இருந்தாலும் you can put it as some n number of electrons. Okay, some n number of electrons. Suppose electrons கம்மி ஆயிட்டா positive charge, electrons அதிகமாயிட்டா negative charge. Simple. ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கதை பேசணும். இனி வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? எக்ஸாம் மோட். which of the following charges can exist? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் உங்கள் மைண்டில் இது ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன். வெரி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிவன் போடணும். ஒரு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சார்ஜஸ் கேன் எக்ஸிஸ்ட்? ஸோ கிவன் வந்து ஆப்ஷன்ஸ் தான், நான் டேரெக்டாகவே போடுறேன். ஓகே, ஸோ 1.4e, 2e, 2.5e, 4e. இது என்னப்பா இது கொஞ்சம் நீட்டாக தான் எழுதுவேன். Okay, 1.4e plus 2e plus 2.5e plus 4e. So given. Next என்ன கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்ப்போம். To find which of the following can exist. Okay, which can exist. So நான் போடுறேன். So solution. இல்லை ஈக்குவேஷன் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ சொல்யூஷன் ஆர் மேபி ஈக்குவேஷன் போடலாம். தட்ஸ் த பெஸ்ட் வே இல்லையா? ஓகே, ஸோ Q ஈக்குவல் டு NE இல்லையா? நம்ம இப்போ தான் படித்தோம் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னு. ஸோ Q ஈக்குவல் டு NE. சொல்யூஷன். ஸோ என்ன தெரியும்? இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லை கொடுக்குறோம் இல்லையா? இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறோம் இல்லை எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மீனிங் என்ன? ஒன்றுனா 1 எலக்ட்ரான் ஆர் 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான். ஒரு அப்படியே ரிவர்ஸில் வந்தால் -1 எலக்ட்ரான், -2 எலக்ட்ரான், அந்த மாதிரி தான். 1.5, 1.2 அந்த மாதிரியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் முடியாது. ஸோ n கேன் பி, இந்த -1 1னா என்ன? இன்டீஜர் இல்லையா? n கேன் பி இன்டீஜர். ஸோ n இன்டீஜராக இருக்கிறதால இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எதெல்லாம் இன்டீஜர் இல்லை. 1.4 இன்டீஜரா? இல்லை. 2.5 இன்டீஜரா? அதுவும் கிடையாது. ஸோ யூ கேனாட் ஹாவ் 1.4e எலக்ட்ரான் சார்ஜ் அண்ட் 2.5e. ஓகே, பட் 2 தாராளமாக இருக்கலாம், 4 அதுவும் தாராளமாக இருக்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி 1.4 எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், 2.4 எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு முடியாது. எடுத்தால் ஒன்று முழுசாக எடுக்கணும், இல்லாட்டி எடுக்கவே கூடாது. ஓகே, so a given region has charges +4 Coulomb, -3 Coulomb, 0 Coulomb and -2 Coulomb, and +6 Coulomb. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கூலும்போட சிம்பிள் வந்து C. ஓகேங்களா? C. ஓகே, மேபி ஜஸ்ட் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்கே எழுதுகிறேன். எங்கே இது? ஓகே, சிம்பிள் C. ஃபைன். ஓகே, வந்துருச்சு. ஸோ கிவன்
நமக்கு என்ன தெரியும்? A certain region has charges என்னலாம் plus 4 coulomb, minus 3 coulomb, 0 coulomb, minus 2 coulomb and plus 6 coulomb இல்லையா? Okay, so what do we need to find? The net charge in the given region. ஒரு given regionல எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? To find இந்த given region நமக்கு ஸ்கொயரா சர்க்கிளா ட்ரையாங்கிளா இல்லை டிஃப்ரெண்டாக க்யூபானெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு ரீஜன் இருக்குது, அந்த ரீஜனுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அது மட்டும் நமக்கு போதும். சரியா? அண்ட் இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷேப் முக்கியம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? இதை வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லா உங்கள் ஃப்யூச்சர் கிளாஸில் வரப்போகுது. ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஸோ டு ஃபைண்ட் நெட் சார்ஜ். ஓகே, ஸோ நெட் சார்ஜ். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் நம்ம நெட் சார்ஜ் சொல்லிட்டோம். சொல்யூஷன். ஸோ என்ன சொன்னேன்? இதில் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? நமக்கு 5 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது. நெட் சார்ஜ் என்னன்னு நமக்கு தெரியணும். we have to use the additive property of charges. addition subtraction மாதிரி நம்ம சும்மா லைக் நார்மலாக அடிஷன் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் வளர்றேன். ஓகே, ஸோ நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் இருக்குது? 4 coulomb, minus 3 coulomb, plus 0 coulomb, minus 2 coulomb, plus 6 coulomb. அப்போ நெட் சார்ஜ் என்னவாக இருக்கும்? Q net is equal to 4 minus 3 1 plus 0 1 minus 2 minus 1 6 minus 1 5 coulomb. ஸோ இந்த மொத்த ரீஜனில் 5 சார்ஜஸ் இருந்தாலும் இந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன இந்த மொத்த ரீஜனில் 5 coulomb ஆஃப் சார்ஜ் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் எகெயின் இந்த ரீஜனோட ஷேப் அண்ட் சைஸ் என்னன்னு நமக்கு தேவையே இல்லை. அந்த ரீஜனுக்குள்ளே என்ன சார்ஜஸ் இருக்குன்னு தான் நமக்கு முக்கியம். அண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்னால யூ ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி when a neutral body acquires positive charge its mass decreases. இதுக்கு given வேண்டாம். ஓகே, இது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தானே. இங்கே மறக்குதா? ஓகே, ஜஸ்ட் ஃபைன். A body acquires positive charge when it loses electrons. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு நியூட்ரல் பாடி பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுக்கு ரீசன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுனால அதோட மாஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, a body acquires positive charge only when it removes electron. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி வருது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக்கும்போ. அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்ம மாற்ற முடியாததால் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி ப்ரோட்டானை பெருசாக்குறோம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பெருசாக்குறோம். ஸோ a body acquires positive charge when it loses electrons. ட்ரூ. அப்போது இது ட்ரூ. அண்ட் ஸோ எலக்ட்ரான் போனால் என்ன? எலக்ட்ரானோட மாஸும் சேர்ந்து போயிடுது இல்லையா? ஒரு பிரச்சனை போனால் எல்லாமே ஒன்றா போகும், வந்தால் எல்லாமே ஒன்றா வரும். அதே மாதிரி ஸோ when a neutral body acquires positive charge it mass decreases. எலக்ட்ரான் போகுது, எலக்ட்ரானோட மாஸும் சேர்ந்து போகுது. ஸோ இதோட மாசு குறைஞ்சிருது இல்லையா? ஒரு எலக்ட்ரானோட மாஸ் வந்து இழந்து போயிடுது இதுக்கு. ஸோ both A and R are correct இல்லையா? இது எதனால் மாஸ் குறையுதுன்னு இது வச்சு நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் ஆக முடியும். So both A and R are correct and R is the correct explanation of A இல்லையா? True. Okay, so let's shade it. தெரியுதா? Okay, so if a body has n1 protons and n2 electrons, the total amount of charge on the body is. So இதுக்கு நம்ம given போடணும். So given நமக்கு என்ன தெரியும்? there are n1 protons. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன? எங்கப்பா? ஓகே, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் n1. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன? n2. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு n2. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் we had to find the total amount of charge on the body. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நம்ம நெட் சார்ஜ்னே போடலாம். Q. ஓகே, டோட்டல் சார்ஜ். ஓகேவா? ஓகே, ஸோ சொல்யூஷன். ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது? n1. ஒரு ப்ரோட்டானோட சார்ஜ் என்ன? ப்ளஸ் C. ஸோ டோட்டல் சார்ஜ் ஃப்ரம் ப்ரோட்டான்ஸ் என்னவாக இருக்கும்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்டு சார்ஜ் பெர் ப்ரோட்டான் இல்லையா? அப்போது n1e. அதே மாதிரி டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னவாக இருக்கும்?
number of electrons into number of charge per electron இல்லையா. ஸோ டோட்டல் சார்ஜ் என்னவாக இருக்கும், additive ப்ராப்பர்ட்டி ரெண்டையும் ஆட் பண்ணலாம். சிம்பிள், வேலை முடிஞ்சது. ஓகே, இது கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி உங்களையும் பார்க்க முடியாது, என்னால் குனியவும் முடியாது. ஓகே ஓகேவா. ஸோ q நெட் என்னவாக இருக்கும், q டோட்டல்னு போட்டேன்னா, ஓகே, q டோட்டல் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், n1e, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கும் இல்லையா, அதேமாதிரி மைனஸ் n2e, that is equal to n1 minus n2 total e. So net charge என்ன வருது, number of protons minus number of electrons into e. அது எது ஆப்ஷன், n1 minus n2. ஸோ இது லாஜிக் நமக்கு செக் பண்ணலாமா. அப்போ n2 டிக்ரீஸ் ஆனால் என்னாகும், n1 will become greater than n2, பாசிட்டிவ் வேல்யூ, சார்ஜ் பாசிட்டிவ். அதே மாதிரி இஃப் n2 becomes greater than n1, நெகட்டிவ் வேல்யூ ஆயிரும், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நம்ம சார்ஜஸ் என்னன்னு சொல்லிட்டோம், இந்த சார்ஜஸ் நம்ம எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டோம். பட் ரியல் லைஃப்பில் நம்ம இந்த சார்ஜஸ் எப்படி உருவாக்குவோம், நம்ம என்ன ஃபோர்சப்ஸ் வச்சு ஒவ்வொரு எலக்ட்ரானும் எடுக்க முடியுமா? எலக்ட்ரான் வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் திங். நீங்கள் உங்கள் முடியை எடுத்து மேபி ஒரு 10,000 டைம்ஸ் அப்படியே கட் பண்ணாலும் கூட ஒரு எலக்ட்ரான் சைஸ் வராது. ஸோ அவ்வளோ சின்ன பொருளை நீங்கள் ஃபோர்சப்ஸால் எடுக்க முடியுமா, முடியாது. ஸோ அதுக்காக லாஜிக்கலி வி நீட் சம் an experiment or some method to create electric charges. ஸோ அந்த மெத்தட்ஸை தான் வி சார்ஜிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் adding or removing electron from a body தான் சார்ஜிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரானை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுக்கு டோட்டலி 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் இஸ் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு பலூன் எடுப்பாங்க, சின்ன குழந்தைங்க கிட்ட மேஜிக் காமிக்கிறேன்னு பேரில் ஒரு பலூனாக ஒரு காம்போ எடுத்து அப்படியே நல்லா தேய்ச்சி அப்படியே ஒரு பேப்பர் பீஸ் பக்கம் காமிப்பாங்க, அந்த பேப்பரும் குதிக்கும், குழந்தைங்களும் அதே மாதிரி குஷியில் குதிப்பாங்க. ஸோ இது ஃபிசிக்ஸ் படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஓகே, நான் ஒரு பலூனே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பலூனில் என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். கொஞ்சம் நீட்டாக வரைவோம், ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே 1 2 3 4 ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. இது வந்து பலூன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பின்ன நம்ம என்ன பண்ணுறோம், அது ஹேர் மேலே ரப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஹேர் மேலே ரப் பண்ணும்போது அதுக்கும் அந்த ஹேரில் என்ன இருக்கும், ஆட்டம்ஸும் இருக்கும், அந்த ஆட்டம்ஸுக்கு எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பலூனோட ஆட்டம்ஸ் வந்து ஹேரோட ஆட்டம்ஸை ரப் பண்ணி அந்த ஹேரோட எலக்ட்ரான்ஸை வந்து அதை எடுத்துக்கிடுது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் கிராபிங், பிடிங்குதுன்னு சொல்லுவாங்களே, சாரி. ஸோ என்ன ஆகுதுன்னா, பலூனோட ஆட்டம்ஸ் வந்து ஹேரோட ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்வயர் பண்ணுது. ஸோ ஹேருக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் கம்மியாகுது, பலூனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. ஸோ என்னாகும், பலூனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும், ஹேருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னாகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது தான் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். 2 பொருளை நல்லா ரப் பண்ணுற ஃபோர்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 பாடிஸுக்கு இடையில மாற்றிக்கிறோம். இது தான் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். அது என்ன சார் இந்த ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னு கேட்டிங்கன்னா, க்ரீக்கில் ட்ரைபோக்கு பேர் ஃப்ரிக்ஷன். இந்த சார்ஜிங் எதனால வருது, ஃப்ரிக்ஷனால் இல்லையா. இப்போ 2 பாடி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாடி ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, 2 பாடிக்கு இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் அந்த எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து அங்கே போகுது இல்லையா. அதனால தான் இது வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ 2 பொருள் எடுக்கிறோம், ரப் பண்ணுறோம், எல்லாம் சரி தான். எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இல்லை எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இதுக்காக தான் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி மெனக்கெட்டு உட்காந்து பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு படி டாப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ட்ரை ஸ்கின், லெதர், கிளாஸ் ஒரு ஹியூமன் ஹேர், இந்த டாப்பில் இருக்கக்கூடியது என்னென்னா வீக்கஸ்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, வீக்கஸ்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது ரப் பண்ணும்போது அது ஈஸியாக எலக்ட்ரான்ஸை இழந்துடும். ஏன்னா எலக்ட்ரான்ஸை பிடிச்சி வச்சுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் வில் கெயின் பாசிட்டிவ் சார்ஜ் மோர். ஏன், பிகாஸ் இது வீக்காக இருக்குது, எலக்ட்ரான்ஸை பிடிச்சி வைக்க முடியாது. ஸோ வேற ஒரு பொருள் வச்சு ரப் பண்ண என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக அது இழந்துடும். ஸோ இது வந்து மோர் பாசிட்டிவ். இது வந்து நேராக ரிவர்ஸ் நெகட்டிவ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்னாகும், அதோட எலக்ட்ரான்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாமல்
மீதி இருக்கிற பொருளோட எலக்ட்ரான்ஸை எடுத்துரும், அப்படியே எடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் மேலே போக போக அந்த எலக்ட்ரான்ஸோட அந்த எலக்ட்ரான்ஸை இழக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும். லிஸ்ட்டில் கீழே போக போக எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும். ஸோ டு புட் இட் இன் அ ஸ்டேட்மெண்ட், மெட்டீரியல்ஸ் have more tendency to gain positive charge towards the top of the list. Okay, அதுவும் சரி தான். ஸோ எல்லாம் ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் வருது, நெகட்டிவ் சார்ஜ் வருது, இந்த லிஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் வருது ஆர் எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் வருதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஆர்டரே போட்டிருக்காங்க. இல்லாட்டி சும்மா ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த மெட்டீரியல்லாம் பாசிட்டிவ், இந்த மெட்டீரியல்லாம் நெகட்டிவ்னு போட்டிருக்கலாமே. ஸோ இதில் பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இப்போ ஒரு பொருள் எடுத்துருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், வூல் இருக்குது, பேப்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த distance will be proportional to how many electrons or how many charge will get created. ஸோ இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரை ஸ்கின் லெதருக்கும் பக்கத்தில் இருக்கிற ரேங்கிங் கிட்டத்தட்ட சேம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ சேம் ஸ்ட்ரென்த் இருக்கிற பொருளை ரப் பண்ணால் என்ன ஆகுது? ரெண்டுக்குமே சேம் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸை இழக்கவும் செய்யாது, கெயின் பண்ணவும் செய்யாது. அதுவே நீங்கள் ட்ரை ஸ்கின்னை வச்சு பிவிசியில் ரப் பண்ணால் ஸ்ட்ரென்த்தோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக ரொம்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரை ஸ்கின் இழந்துடும். ஸோ materials have more tendency to give positive charge, okay, and distance between materials, okay va, distance between materials is proportional to magnitude of charge. நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்கிற அந்த ரேங்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேங்கிங் டிஸ்டன்ஸால் தான் எவ்வளோ சார்ஜஸ் நம்ம கெயின் பண்ணுறோம் ஒரு லோஸ் பண்ணுறோன்னு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து உங்கள் சிலபஸில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீட் சிலபஸில் இருக்குது, சமச்சீரில் இருக்காது. ஸோ ஐ வில் எம்ஃபசைஸ் இட் ஒன்ஸ் மோர். இந்த லிஸ்ட்டில் மேலே போக போக பாசிட்டிவ் ஆகக்கூடிய தன்மை அதிகமாகும், நெகட்டிவ் ஆகக்கூடிய தன்மை குறைந்து வரும். அதே மாதிரி ஃப்ரம் டாப் டு பாட்டம் த மெட்டீரியல்ஸ் வில் பிகம் மோர் நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே, அந்த நேச்சர் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் ரெண்டு பொருள் எடுத்தால் அந்த ரெண்டு பொருளுக்கு இடையில் எவ்வளோ ரேங்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரேங்கிங் டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் எவ்வளோ சார்ஜஸ் வருது ஒரு எவ்வளோ சார்ஜஸ் போகுதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சீரீஸ். ஓகே, விடிய கதை பேசி என்ன டைட்டில்னே மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். வாட் இஸ் த செகண்ட் மெத்தட்? சார்ஜிங் பை இண்டக்ஷன். இப்போ ஒரு பர்சன் ஒருத்தனை சண்டைக்கு இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? தூரத்துலேருந்து வான்னு இருப்பான், ஆனால் சண்டைக்கு போக மாட்டான், சும்மா இழுத்து மட்டும்தான் செய்வான். அதுவாக அவன் சண்டைக்கு வந்து ஓடி போயிடுவான். அதே மாதிரி தான் இதுவும் கதை. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கிறோம், அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஏதோ ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்னொரு பாசிட்டிவ்லி இல்லை ஒரு சார்ஜஸே இல்லாத ஒரு பொருள் பக்கம் கொண்டு வரோம். ஸோ என்னாகும்? அந்த பொருளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸும் இருக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரதால் என்ன ஆகுதுன்னா, இந்த மொத்த பொருள் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகுது? ஐயோ என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிடும், ரிப்பல் ஆயிரும். ரிப்பல் ஆகி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரிப்பல் ஆகி ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நிற்கும். ஓகே, ஸோ இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு சைடுக்கு வந்தால் மீதி என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம ஒரு பொருள் பக்கம் கொண்டு வரோம், அந்த பொருளோட எஃபெக்ட்னால அந்த பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற ரீஜனில் பாசிட்டிவ் சார்ஜும் தூரமாக இருக்கிற ரீஜனில் நெகட்டிவ் சார்ஜும் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு வயரோ ஒரு நம்மளே அந்த பொருளை தொட்டு ஏர்த்திங் கொடுக்குறோம். ஸோ அந்த ஏர்த்திங் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இந்த சைடு ஏர்த்திங் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஏர்த்திங் கனெக்ஷன் ஒரு நம்மளோட மூலமாகவே இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு வந்து எஸ்கேப் ஆக புது ஒரு ரூட் வந்துடும் இல்லையா? இது இவ்வளோ நேரமாக அந்த பாடிக்குள்ளேயே இருந்திருக்கும், எப்படிடா எஸ்கேப் ஆகுறது, ஏதாச்சும் புது ரூட் வேணுமேனு நம்ம கொடுக்குறோம். நம்ம புது ரூட் கொடுக்குறோம், ஒரு வயரோ ஒரு நம்மளே டச் பண்ணி அது ஒரு புதிய ரூட் கொடுக்குறோம். அந்த ரூட்னால நம்ம மூலமாக அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நேராக எர்த்துக்கு போயிடும் இல்லையா? ஏர்த்துக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிறதுனால என்னாகும்? இதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் நஷ்டமாயிரும் இல்லையா? இதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன, ஒரு ரூட் கிடச்சதுனால அப்படியே எஸ்கேப் ஆகிருச்சு. ஸோ நெட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்?
இதுக்கு இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே போயிருச்சு, மீதி இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கிரவுண்டிங் எடுத்துட்டாலும் என்ன ஆகும், மிச்சம் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நம்மளால் என்ன பண்ணிட்டோம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம உருவாக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் இண்டக்ஷன். ரெண்டு பொருளை சார்ஜ் இருக்க ஒரு பொருளை சார்ஜே இல்லாத இன்னொரு பொருள் பக்கம் கொண்டு வந்து, நோட்டீஸ் த மெயின் பாயிண்ட், தொட மாட்டோம் பட் பக்கம் கொண்டு வந்து அந்த லைக் கிரவுண்டிங் பண்ணி, அதாவது இந்த எர்த் கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அப்படி பண்ணி இதில் என்ன சார்ஜ் இருந்துச்சோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சார்ஜை இதில் கொண்டு வர வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ எர்த் இஸ் அ sea ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எர்த்திங் ரிமூவ்ஸ் எக்ஸஸ் சார்ஜஸ். ஸோ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோன்னா, எர்த்தில் எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கடலில் எவ்வளோ லைக் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி எர்த்தில் ஃபுல்லாக நிறைஞ்ச எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு சார்ஜ் பொருளை தொட்டால் அந்த பொருளில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எர்த் மூலமாக போயிடும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் சார் அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் கூட போகலாமேன்னு கேட்பீங்க. ஏன் போகாதுன்னா, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இல்லையா, இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜை புஷ் பண்ணுது, ஸோ அது போகுது. பட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால தான் அது எர்த்திங் கனெக்ஷனுக்கு போகாது, எஸ்கேப் ஆக முடிகிற அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும் போயிடும். ஓகேவா? ஸோ இதில் நெட் ரிசல்ட் என்னென்னா, நம்ம இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இஃப் யூ யூஸ் எ நெகட்டிவ் சார்ஜ், ஓகே யூஸ்ட் இன்டியூஸ்ட். ஸோ சும்மா ஒரு டேபிள் போடுவோமே. ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன வரும், நெகட்டிவ் வரும். அதே மாதிரி நெகட்டிவ் யூஸ் பண்ணால் பாசிட்டிவ் வரும். ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, மேபி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் சார்ஜிங் பை கான்டாக்ட். வம்புக்கு எடுத்தவன் நேராக வந்து அடித்த கேஸ் மாதிரி. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜ் பொருளை எடுத்து சார்ஜே இல்லாத பொருளை ஜஸ்ட் பக்கத்தில் வைக்காமல் டேரெக்டாகவே கான்டாக்டில் கொண்டு வரோம். லைக் ரெண்டையும் டச் பண்ணுறோம். டச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஆல்ரெடி சில எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஒன்றுனா எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும், இல்லை எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எஸ்கேப் ரூட்னால என்ன ஆகுது, அதிகமாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த அன்சார்ஜ் பாடியில் வந்து எஸ்கேப் ஆயிரும். எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகுதுன்னா, லைக் அது உங்கள் ஃபியூச்சர் கிளாஸஸில் சொல்லித்தரேன். பட் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஒரு சார்ஜ் பாடி அன்சார்ஜ் பாடியை கான்டாக்டில் வைக்கும்போது இந்த சார்ஜில் இருக்கக்கூடிய பாடி இந்த சார்ஜே இல்லாத பாடி கூட ஷேர் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு Q சார்ஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு லேட்டர் என்னாகும், ஒரு Q/2, இதுக்கு ஒரு Q/2 சார்ஜ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த கான்டாக்ட்னால சார்ஜஸ் வந்து ஷேர் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஷேர் ஆகிற ப்ராப்பர்ட்டினால we can charge a object. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ரெண்டு பொருளை நல்லா ரப் பண்ணி எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை ஃபோர்ஸ் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இங்கே பாசிட்டிவ் வந்தால் இங்கே நெகட்டிவ் வர மாதிரி ஆக்குறோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த சார்ஜ் வந்து ரொம்ப நல்லவன் போல் தனக்கும் வைக்காமல் எல்லாருக்கும் கொடுக்குது. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து தாங்கிட்டு இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் தனக்கு மட்டும் வேண்டாம்னு சொல்லி சார்ஜே இல்லாத இன்னொரு சார்ஜ் இன்னொரு பொருளுக்கு கொடுக்குது. ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்கேயும் அதே நெகட்டிவ் சார்ஜ் தான் வரும். இந்த இன்டியூஸ் கேஸுக்கு நேர் ஆப்போசிட் இல்லையா. ஓகே, ஸோ இது நம்ம ஒரு டேபிள் போடலாமா, ஜஸ்ட் இன் கேஸ், ஜஸ்ட் புட் அ டேபிள். அதே மாதிரி ஒரு யூஸ்டு யூஸ்ட், இது இன்டியூஸ்ட் இல்லை, நியூ சார்ஜ்னு போடுவோமே. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜை வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணால் இதுக்கும் பாசிட்டிவ் தான் வரும். நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லவங்க தான் ஆகும். அதே மாதிரி கெட்டவங்க கூட சேர்ந்தால் என்ன ஆகும், கெட்டவங்க தான் ஆகும். அதே தான் இதோட கேஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னென்னா கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஒரு பாடியில் சார்ஜ் வருது ஓகே, ஆனால் அந்த சார்ஜ் ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் போக முடியுமா, அதுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான் நம்ம கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ கண்டக்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு கண்டக்டர்னால் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக அதோட ஃபுல் பாடியில் மூவ் ஆக முடியும். லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எங்கே வேணாலும் ஃப்ரீயாக சுற்றலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. அதே மாதிரி தான் கண்டக்டர்ஸ், அந்தக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கண்டக்டருக்குள்ளே எந்த ரீஜனில் வேணாலும் போகலாம்.
ஆனால் அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ் வந்து நேர் ஆப்போசிட். கண்டக்டர்ஸில் எலக்ட்ரான் எங்கே வேணாலும் போகலாம், இன்சுலேட்டர் வந்து எலக்ட்ரான் எங்கேயும் போக முடியாது. ஸ்கூல் மாதிரி கிளாஸில் இருந்தால் உட்காந்து தான் ஆகணும், காலேஜ் மாதிரி பங்க் அடிச்சுலாம் போக முடியாது. ஸோ இன்சுலேட்டர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். கண்டக்டர்ஸ் வந்து அங்கே இங்கே தாவி அந்த சார்ஜஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டக்டர்ஸோட எக்ஸாம்பிள் வந்து மெட்டல்ஸ், ஹியூமன் பாடி, கிராஃபைட். ஓகே, அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் வந்து உங்கள் பிளாஸ்டிக், நைலன், கிளாஸ், டைமண்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் ஜஸ்ட் a revision. Okay. So let's come to one important question. Can you charge inductors using charging by contact method? Fine. Do you see the question? Okay. So yeah, can you charge an insulator by using contact method? முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்? நம்ம சார்ஜிங்கில் என்ன பண்ணுறோம், ஒரு பாடி சார்ஜாக இருக்கிற பாடியை சார்ஜே இல்லாத ஒரு பாடி மேலே கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த சார்ஜ் இருக்கிற பாடியிலேருந்து சார்ஜஸ் என்ன ஆகுது, இந்த பாடிக்கு போகுது. ஆனால் என்ன, இன்சுலேட்டர்ஸில் என்ன ஃப்ரீயாக அந்த மாதிரி சார்ஜஸ் போக முடியுமா? முடியாது. ஒரு இடத்துல இருந்த சார்ஜ் அதே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் சார்ஜ் வரதுனாலும் கூட அது விடாது இல்லையா? இந்த காலேஜில் கேட்டெல்லாம் பூட்டி விடுற மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டால் வெளியே வரவே முடியாது. ஸோ கேன் யூ சார்ஜ் இண்டக்டர்ஸ் யூஸிங் மெயின் கொஸ்டினே தப்பு பாருங்கள். கேன் யூ சார்ஜ் இன்சுலேட்டர்ஸ் யூஸிங் சார்ஜிங் பை காண்டாக்ட் மெத்தட். இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்சுலேட்டர்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் விடாது. ஸோ we cannot share electrons with them, so we cannot charge using contact method. So the answer என்னவா இருக்கும்? Big no. கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதே மாதிரி why does this happen? நான் மிஸ்டர் பீன் ஃபேன் தான், நீங்களும் மிஸ்டர் பீன் ஃபேனாக தான் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதுவும் இல்லைனா எல்லோரும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்போக்கு போயிருப்பீங்க. எக்ஸ்போக்கு போகும்போது ஒரு பெரிய மெட்டல் பால் இருக்கும். அந்த மெட்டல் பாலுக்கு அடியில் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த மெட்டல் பாலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பொருளை உட்காந்து உருட்டிகிட்டு இருப்பான். உருட்டினதுக்கப்புறம் அந்த மெட்டல் பால் நம்ம கை வச்சா மேலே முள் வந்து முடி வந்து முள் மாதிரி நிற்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ரீசன் சார்ஜிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் மாதிரி உருட்டுறான்னு சொன்னல, ஸோ அதுக்கு அது வந்து சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன். அந்த சைக்கிள்குள்ளே ஒரு ராட் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த ராடோட ஃப்ரிக்ஷனும் அந்த மெட்டல் பால் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ரெண்டோட ஃப்ரிக்ஷனால் அந்த மெட்டல் பாலில் ஒரு வித சார்ஜ் உருவாகுது. ஓகே, ஸோ the metal ball gets charge through friction. ஓகே, த்ரூ ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெட்டல் பால் மேலேயே கை வைக்கிறோம். அந்த கை வைக்கிறதுனால என்ன ஆகுது, ஹேர் வந்து அப்படி முள் மாதிரி நிற்குது. ஸோ இது வந்து என்னென்னா சார்ஜிங் பை காண்டாக்ட். ஓகேவா? எர்த்திங்னு சொல்லலாம், பட் ஜஸ்ட் இன் கேஸ் சார்ஜிங் பை காண்டாக்ட். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸஸாக வந்து இந்த மெட்டல் பாலில் எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, நம்ம அதை தொடும்போது நம்ம பாடி மூலமாக என்ன ஆகுது, அப்படியே அந்த எலக்ட்ரான்ஸ் வருது. அந்த எலக்ட்ரான்ஸ் நேராக என்னாகும், அந்த முடியிலையும் வந்துடும். அந்த ரெண்டு முடிக்கும் சேம் எலக்ட்ரான் இருக்கிறதால என்னாகும், அது ரெண்டையும் ரிப்பல் பண்ணும். தெரியுதா? இதுதான் ரெண்டு முடின்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டு முடியும் ரிப்பல் ஆகும். ரிப்பலாகி எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போகும். அதனால தான் அது முள் மாதிரி நிற்கிது. ஓகேவா? ஸோ ஹேர் ஸ்டாண்ட்ஸ் அப்பா சரி, ஸ்டாண்ட்ஸ் அப் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சுல, அது போதும். ஹேர் ஸ்டாண்ட்ஸ் அப் due to charging by contact. ஓகேவா? ஸோ மெட்டல் பால் சைக்கிள் மாதிரி இருக்கிற பொருளை வச்சு உருட்டி சார்ஜ் ஆக்குறோம். அப்புறம் அது மேலே தொட்டு நம்ம மூலமாக அது நம்ம பாடி மூலமாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹேரில் போய் ஹேர் வந்து அப்படி முள் மாதிரி நிற்குது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சார்ஜிங் பை காண்டாக்ட் பார்த்துட்டோம், சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டோம். பட் நான் லெக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஒரு கேட் இருக்கும், உங்கள் வீட்டில் கேட் இருந்தால் மேலே அந்த கேட் மேலே துணி பீஸோ தெர்மோகோல் பீஸோ ஒட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எதனால் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ லெட்ஸ் எக்ஸ்பிளைன் தட். ஸோ ஒரு பூனை என்ன பண்ணும், சும்மா அப்படியே நடக்குமா? இல்லை, மேட் மேலே இப்படி உருண்டு தேய்க்கும், இல்லாட்டி சொவரு மேலே தேய்க்கும், இல்லாட்டி சோஃபா மேலே தேய்க்கும். ஆகும்போது எதை சர்ஃபேஸ் பார்த்தாலும் தேய்ச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த தேய்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா,
அந்த கேட்டோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இட் வில் கெட் சம் மைனர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். மைனர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், ஓகே, ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இல்லை, ஜஸ்ட் மைனர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ த கேட் will acquire charge through friction. ஸோ அந்த கேட்டுக்கு கொஞ்சம் சார்ஜ் இருக்குது, ஆனால் அந்த சார்ஜ்னால என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் இருக்கிற அந்த தெர்மோகோல் ஷீட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சார்ஜ் இன்டியூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த தெர்மோகோல் ஷீட்ஸ் போடுவோம், பிட்ஸ் போடுவோம், பீசஸ், ஓகே, will get charges through induction. இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் ஒன்றா இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் ஒன்றா இருக்கும், நம்ம படிப்போம். ஸோ த்ரூ இண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி இன்டியூஸ் ஆகிறதுனால என்னாகும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். இண்டக்ஷனில் நம்ம என்ன சொன்னேன், பாசிட்டிவ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் சார்ஜ், டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஸோ கேட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்குன்னா அந்த இன்டியூஸ் ஆகிற தெர்மோகோல் பிட்ஸுக்குள்ள என்ன இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் அட்ராக்ட். ஸோ இந்த ரீசன்னால தான் ஒரு கேட்டில் நீங்கள் மேலே பார்த்தா தெர்மோகோல் ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம சார்ஜஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அது வச்சு நம்ம கொஸ்டின் போடலாமா? நமக்கு நீட் ஃபிசிக்ஸில் மெயின் என்ன, இந்த கண்டென்ட், இந்த ஸ்டோரியெல்லாம் கிடையாது, கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அதுபடி நம்ம பார்ப்போம். கிவன், நான் என்ன சொல்கிறேன், a cylinder is placed near another positively charged conductor. ஸோ ஒரு சிலிண்டர் எடுக்கிறோம், இது ஒரு நல்ல சிலிண்டர் தான். ஸோ அந்த சிலிண்டர் பக்கம் நம்ம என்ன கொண்டு போகிறோம், ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் கண்டக்டர் கொண்டு வரும். நம்ம கான்டாக்டில் வைக்கல, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள், பக்கத்தில் கொண்டு வரோம். ஸோ சிலிண்டர், ரைட், ஒரு சிலிண்டர் என்ன ஆகுது, we are bringing a positive charge object near it. Okay, so the net charge acquired by the cylindrical conductor is என்னன்னு கேட்குறாங்க. So we have a cylinder. Okay, we have a cylinder and a positively charged conductor. Okay, இதோ கண்டக்டர்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். Okay, so given to find net charge in the cylindrical conductor நமக்கு தெரியணும். Net charge. ஸோ சொல்யூஷன். ஸோ இதில் நல்லா நீங்கள் நோட் பண்ண உங்களுக்கு ஆன்சரே புரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு இந்த சார்ஜிங் பை இண்டக்ஷன், அதனால் இது நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லி அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருது, சரி, இந்த பாசிட்டிவ்னால இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் ஓடிடும், சரி, அதுக்கு பக்கத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதுவும் சரி. பட் நம்ம ஒரு மெயின் விஷயம் பண்ணல, என்ன பண்ணல, ஏர்த்திங் நம்ம கொடுக்கல இல்லையா. நம்ம சார்ஜிங் பை இண்டக்ஷனில் மெயினாக ஏர்த்திங் கொடுத்ததால் மட்டும்தான் அதில் ஒரு சார்ஜ் உருவாயிருக்கு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணல, ஏர்த்திங்கை கொடுக்க கிடையாது இல்லையா. ஸோ ஏர்த்திங்கை நம்ம கொடுக்காததுனால, நான் ஏர்த்திங் வரலையும் பாருங்கள். ஸோ ஏர்த்திங்கை நம்ம கொடுக்காததால என்னாகும், இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேயே தான் இருக்கும், இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, அதுவும் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எதனால் வருது, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்தால் தானே வருது. ஸோ இங்கேருந்து ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் போயிருக்கும்னா அந்த 10 எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும், வெளியே போகவே இல்லை. ஸோ நெட் சார்ஜ் என்னவாக இருக்கும், இங்கே ஒரு 10, ஓகே, ஒரு 10 ப்ளஸ் சார்ஜ்னால் இங்கே என்னென்ன இருக்கும், இங்கே -10 தானே இருக்கும். ஸோ நெட் சார்ஜ் என்னவாக இருக்கும், Q net equal to +10 -10 equal to 0. ஸோ சார்ஜஸ் வந்து நம்ம அங்கே இங்கேன்னு செப்ரேட் பண்ணி தான் வச்சுருக்கோம், தவிர ஃபுல்லாக பாடி வந்து ரிமூவ் பண்ணலை. ஸோ இந்த பாடி நம்ம எடுத்துகிட்டு என்னாகும், இது நம்ம தூக்கிட்டோம், என்னாகும், இது வந்து பழைய மாதிரி நியூட்ரல் சார்ஜாகவே வந்துடும் இல்லையா. ஸோ த நெட் சார்ஜ் அக்யூர்ட் பை த சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகேவா, இட் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ 0 இல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ சார்ஜ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் வர சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு எர்த்திங் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேர் இது மிஸ் பண்ணுறீங்க. நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இல்லை நெகட்டிவ் சார்ஜ் வரும், இல்லை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் த கீ திங் இஸ் என்ன, இருக்கிற எலக்ட்ரான் வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்குது, எங்கேயும் வெளியே கூட கிடையாது. ஸோ த நெட் சார்ஜ் வில் பி ஆல்வேஸ் 0. ஸோ ஹவு டு டூ சார்ஜஸ் இன்டராக்ட். ஸோ சார்ஜஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம், ரியல் லைஃப்பில் சார்ஜஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். பட் 2 சார்ஜஸ் இருக்குது,
நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் ஆகும், பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும், நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். பட் எந்த அளவுக்கு ரிப்பல் ஆகும் ஒரு எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகும் நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் கூலும்ஸ் லா. இந்த பர்டிகுலர் லைக் எவ்வளோ ரிப்பல் ஆகுது ஒரு எவ்வளோ அட்ராக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் கூலும்ஸ் லா. இந்த பர்டிகுலர் திங்கை கண்டுபிடிச்சதால தான் நம்ம சார்ஜோட யூனிட்டே கூலும்புன்னு வைக்கிறோம். ஓகே, அந்த மகா மனுஷன் இதை கண்டுபிடிச்சு நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தார். ஸோ கூலும்ஸ் லா, ஹவு டு வி எக்ஸ்பிளைன் கூலும்ஸ் லா? ஸோ கூலும்ஸ் லா படி ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கோங்களேன். we have one q1 charge or a q2 charge, ரெண்டு சார்ஜும் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, the force will be directly proportional to என்ன, the சார்ஜஸோட ப்ராடக்ட். ஓகே, ரெண்டு சார்ஜஸ் இருக்கும், அந்த ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட்டுக்கு என்னவாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் லைக் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி அந்த ரெண்டு சார்ஜஸுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இல்லையா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுவோம், வி இன்ட்ரொடியூஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ எஃப் ஈக்குவல் டு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த பர்டிகுலர் தியரத்தை தான் நம்ம கூலும்ஸ் லான்னு சொல்லுவோம். இது எக்ஸ்பிளைன் பண்ணதால தான் என்ன வந்துச்சு, கூலும்ஸ்னு சொல்லி ஒரு யூனிட்டே வந்திருக்கு. ஓகேவா, சார்ஜுக்கு யூனிட் கூலும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் கேன்னு ஒரு வேல்யூ போட்டோன்னு. இந்த கேயோட வேல்யூ என்ன, இது கண்டுபிடிக்கிறதுக்காக சேம் பர்சன் இந்த கூலும் என்ன பண்ணார்னா சில எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணார். அந்த எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் மூலமாக இந்த வேல்யூ ஆஃப் கே என்னன்னு கண்டுபிடிச்சார். ஸோ அவர் எக்ஸ்பீரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அ மீடியம். நம்ம ரெண்டு சார்ஜ் வைக்கிறோம், ஓகே, அந்த ரெண்டு சார்ஜ் ஏரில் வைக்கிறோமா இல்லை வாட்டரில் வைக்கிறோமா ஒரு ஏதோ ரெண்டு சாலிட்குள்ளே வைக்கிறோமான்னு பொறுத்து அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஆகுது, மாறுது. ஓகே, இது வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா k ஈக்குவல் டு 1/4πε0. ஓகே, k ஈக்குவல் டு 1/4πε0. எங்கே ரெண்டு சார்ஜஸ் ஏரில் இருந்தால் மட்டும். சப்போஸ் அந்த ரெண்டு சார்ஜஸ் ஏரில் இல்லை அதர் மீடியாவில் இருந்திருக்கும்னா அதுக்கு வந்து k டேஷ் ஈக்குவல் டு 1/4πε. ஏன் டேஷ் போடுறோன்னா லைக் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாமே, இதுக்கும் கே இதுக்கும் கேன்னு போட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ ரெண்டு கேயும் கே டேஷும் ஒன்று தான், நம்ம எடுக்கிற மீடியம் மட்டும் வேறு. ஸோ அதோட வேல்யூவும் மாறுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கே ஈக்குவல் டு 1/4πε0 ஏரில் இருந்தால், வேறு ஏதாச்சும் மீடியமில் இருந்தால் இட் இஸ் கால்ட் 1/4πε. இந்த ε0 அண்ட் எப்சிலான் என்னன்னு சொல்லுவோன்னா பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, பெர்மிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிறத பெர்மிட் பண்ணுது அந்த மாதிரி ஒரு வேல்யூ. ஸோ இந்த கேயோட வேல்யூ ஏரில் இருந்திருக்கும்னா கேயோட வேல்யூ என்னன்னா k ஈக்குவல் டு 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஓகே, இது ப்ராப்ளம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பட் சப்போஸ் இது ரெண்டுக்கும் லைக் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீட் ஆஃப் லைட் பை ஸ்பீட் ஆஃப் அதர் மீடியம் நம்ம எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே k/k டேஷ் ஏர் பை அதர் மீடியம். ஸோ அந்த ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். பர்டிகுலராக இந்த செக்ஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. கெப்பாசிட்டர்ஸ்னு ஒன்று வரும், அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும், அப்போது நம்ம இது பார்ப்போம். பட் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அந்த k value of air divided by the k value of other medium is equal to the relative permittivity or dielectric constant of that medium. Okay va? Okay. So now already சொல்லிட்டேன், the force between two charges is equal to k q1 q2 by r square ன்னு சொல்லிட்டேன். பட் எந்த டைரக்ஷனில் இருக்கும் நமக்கு தெரியணும் இல்லையா? பிகாஸ் நமக்கு கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க, ரிப்பல் ஆகும் ஒரு அட்ராக்ட் ஆகும்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வேல்யூவும் தெரியணும் டைரக்ஷனும் தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கூலும்ஸ் லாவோட வெக்டர் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கூலும்ஸ் லாவோட வெக்டர் ஃபார்ம். ஸோ லெட்ஸ் டேக் டூ சார்ஜஸ், ஒரு q1 சார்ஜ் ஒரு q2 சார்ஜ் எடுத்தோம்னா the force on one
no, I mean the force on charge 1 due to charge 2 will be equal to K into Q1 Q2 by R12 square. Okay, R12 square into R12 cap. So இந்த R12 cap வந்து என்ன, அந்த சார்ஜ் 2 இருந்து சார்ஜ் 1க்கு வரக்கூடிய ஒரு வெக்டர். ஓகே, இந்த ஓகே, ஸோ ஃப்ரம் 1 to 2 இந்த மாதிரி ஒரு வெக்டரை தான் நம்ம R12 வெக்டர் ஃபோர்ஸ் டியூ டு I mean the force between the two charges நம்ம சொல்கிறோம். ஸோ F12 equal to K Q1 Q2 by R12 square. அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் இது. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு யூனிட் வெக்டரை அதோட மெயின் வெக்டர் கூட ரிலேட் பண்ணுற ஃபார்முலேஷன் R12 cap equal to R12 arrow by R12. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே க்யூப் ஆயிரும் இல்லையா, இங்கே க்யூப் ஆயிரும், மேலே வந்து R12 வெக்டர் வரும். இங்கே யூனிட் வெக்டர், இங்கே டேரெக்டாகவே அந்த வெக்டர். ஓகேவா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே சேம் தான், நம்ம போடுற மெத்தட் மட்டும் வேறு. ஓகேவா, ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் லைக் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸோட டிஃப்ரென்ஸ்னால தான் சார்ஜஸ் வருதுன்னு. சப்போஸ் நான் அண்ட் என்ன மாதிரி இன்னொரு பர்சனுக்கு ஜஸ்ட் 1% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் எர்த், மொத்த பூமியை தூக்குற அளவுக்கு எங்கள் ரெண்டு சின்ன பர்சன்கிட்ட இருந்து வர ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்லேயே இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம 1 கூலும்னு படிச்சிட்டோம் இல்லையா, அந்த 1 கூலும் உங்கள் வாழ்நாளில் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அது அவ்வளோ ஹை வேல்யூ. 1 கூலும்னா என்ன, ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் இருக்கும் இல்லையா, அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்குக்கு கூட 10 கூலும் 20 கூலும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெருசு இந்த கூலும்போட வேல்யூ. ஓகேவா, ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஃபன் ஃபேக்ட், இதெல்லாம் போய் எக்ஸாம்பிள் எழுதி வச்சிடாதீங்க. ஓகே, ஸோ 1% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கும் இன்னொரு பர்சனுக்கு அதிகமாக இருந்தால் எங்கள் ரெண்டு பேருக்கு வரக்கூடிய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கேன் ஈஸிலி லிஃப்ட் எர்த். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான், ஸ்டடி ஃபேக்ட் இல்லை, எக்ஸாம்பிள் எழுதாதீங்க. எகெயின் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சில பேர். ஓகே, ஸோ இந்த கூலம்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், நம்ம Q1 Q2 லைக் சார்ஜஸாக என்னாகும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டோட ப்ராடக்ட்டும் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இஃப் F இஸ் பாசிட்டிவ், அதாவது greater than 0 அட்ராக்டிவாக இருக்கும். less than 0 அதாவது Q1 minus Q2 ஆர் ப்ளஸ் minus Q1 ஆர் Q2 ரெண்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அது ரிப்பல்சிவ். ஓகே, அதே மாதிரி சிமிலர் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம F என்ன, K Q1 Q2 by R square. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், இதில் ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஃபார்முலா வந்து சேம் ஸ்ட்ரக்சரில் தான் வருதுன்னு சொல்லுவோமே. ஓகே, ஸோ அதே மாதிரி இட் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இது ரீசன் என்னென்னா, இஃப் யூ ஹாவ் 2 சார்ஜஸ், இந்த சார்ஜை எந்த அளவுக்கு புஷ் பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த சார்ஜ் என்ன பண்ணுது, இந்த சார்ஜை புஷ் பண்ணுது. பட் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். 1 வந்து ஃப்ரம் ஹியர் டு ஹியர், 2 இஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு நம்ம சொல்லுவோம், ஆக்ஷன் ரியாக்ஷன். இங்கேருந்து இங்கே ஆக்ஷன், இங்கேருந்து இங்கே ரியாக்ஷன். நம்ம ஒருத்தனை அடிக்கிறது ஆக்ஷன், அவங்க நமக்கு திருப்பி அடிக்கிறது ரியாக்ஷன். அதே மாதிரி ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. F12 1 வந்து 2வை ரிப்பல் பண்ணுது ஒரு அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அதே அளவுக்கு 2 என்ன பண்ணுது, 1 அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணுது, பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ F12 இஸ் மைனஸ், இந்த மைனஸ் ரீசன் என்னன்னு புரிஞ்சிச்சுல, ஆப்போசிட் டைரக்ஷனால minus F21. ஓகே, ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக் பாயிண்ட் சார்ஜஸ் ஒன்லி. வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த நம்ம எடுக்கிற 2 சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 சார்ஜஸ் என்ன பண்ணணும், மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த சார்ஜ் வந்து ஒரு சர்க்கிளாவோ ஒரு சிலிண்டராகவோ இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ பாயிண்ட் சார்ஜ், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். ஓகே, அந்த மாதிரி பாயிண்ட் சார்ஜாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இதில் ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இட் ஒர்க்ஸ் ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, பட் இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் டூ லார்ஜ் we can take any charge as a point charge. So like அது ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் வரும், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கொஸ்டின்ஸ் இன்வால்விங் கூலும்ஸ் லா அதே மாதிரி தான். நீட் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஸோ த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ் ஆஸ். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன் என்ன தெரியும்,
F is inversely proportional to 1 by r square. So என்ன ஆகுது, r increase ஆக force decrease ஆகும் இல்லையா. இதில் வந்து என்ன ஆகுது, r increase ஆக என்ன ஆகுது, ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது கிடையாது. அதே கேஸ் தான் இங்கேயும், அதுவும் கிடையாது. பட் இங்கே என்ன ஆகுது, இந்த ரெண்டு இடத்துலையும் டிக்ரீஸ் ஆகுது. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்னென்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் இல்லையா. ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்குவேஷன் என்ன, x ஈக்குவல் டு y. அப்போது f ஈக்குவல் டு 1 by r, ஐ மீன் -r அந்த மாதிரி ஏதாச்சும் வரணும். பட் இங்கே r ஸ்கொயர்னு ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் ராங், இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் தான், ஓகே. பட் வேற ஒரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, சிம்பிள் ஒரு டேபிள் வரைஞ்சோங்களேன். ஜஸ்ட் அ டேபிள், சிம்பிள் டேபிள். ஸோ அந்த டேபிள் ஃபோர்ஸ் ஆர், ஓகே, ஐ மீன் 1 by r ஸ்கொயரில், சாரி. ஸோ ஃபோர்ஸ் ஒரு, ஐ மீன் ஒரு r ஒரு 1 எடுத்தால் ஃபோர்ஸ் வந்து 1 இருக்கும். r வந்து 2 எடுத்தால் என்ன, 1 by 4 0.25. r 3 எடுத்தால் 1 by 3 0.33. அதேமாரி கொஞ்சம் பெருசாக எடுப்போமே, ஒரு 10, ஓகே. 1 by 10 என்ன இருக்கும், 1 by 100 0.01. ஸோ இது நம்ம ஒரு கிராஃபில் ப்ளாட் பண்ணால் எப்படி வரும், ஒரு கிராஃபில் ப்ளாட் பண்ணால், ஓகே, FR, அப்போ FRR, ஐ மீன் 1 ஒரு 1. இப்போ R 1 இருக்கும்போது F வந்து 1, ஓகே. பட் R 2 இருக்கும்போது என்ன, ஒரு 0.25 வந்துடும். அதுக்கப்புறம் 0.33, அதுக்கப்புறம் 0.01, ஓகே. ஸோ கிராஃப் வந்து எந்த ஃபார்மில் வருது, இந்த மாதிரி ஃபார்மில் வருது. அப்போ ஆப்ஷன் என்ன, திஸ் ஒன். ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வர மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. 1 by r ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ f ஈக்குவல் டு 1 by r ஸ்கொயர் நம்மளே நினச்சி இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு கிராஃப் மாதிரி போடலாம். அந்த கிராஃபோட ஷேப்பு நம்ம ஆப்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி we can easily find which is a correct one. ஓகேவா, ஓகே. ஸோ ஓகே, ஸோ given the acceleration of an electron due to the mutual attraction between the electron and a proton when they are 1.6 angstrom apart. ஸோ என்ன சொல்கிறாங்க, நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Q1 ஈக்குவல் டு ஒரு எலக்ட்ரான், எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, 1.6 into 10 to the power of -19 Coulomb. அதேமாதிரி ப்ரோட்டானோட சார்ஜ் என்ன, +C ஈக்குவல் டு ப்ளஸ் 1.6 10 to the power of -19 Coulombனு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, 1.6 angstrom apart. So what is 1 angstrom? 10 power -10 meter இல்லையா, இது உங்களுக்கு தெரியும். ஓகே, so to find, what should we find? We have to find the acceleration இல்லையா. நம்ம acceleration என்னன்னு கண்டுபிடிக்கணும். acceleration என்னன்னு கண்டுபிடிக்கணும். எம்டி ஸ்லைடு இருக்கா, இருக்குது. குட் ஜாப். இது இப்போ பிளாக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகே, ஸோ சொல்யூஷன். ஸோ நமக்கு என்ன தெரியும், ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் ஆக்சலரேஷனும் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன போடலாம், ஃபோர்ஸ் போடலாம் இல்லையா. பிகாஸ் ஃபோர்ஸ் என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதே மாதிரி ரெண்டு சார்ஜஸ் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 by R ஸ்கொயர் இல்லையா. K Q1 Q2 by R ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷன் நமக்கு இருக்கும் ஈக்குவல் டு F by M இல்லையா. அப்போ நம்ம டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஓகே, ஸோ A ஈக்குவல் டு K Q1 Q2 by M into R ஸ்கொயர் இல்லையா. ஏன் M into R ஸ்கொயர், இங்கே டிவைட் பை M இருக்கே, டேரக்டாக போட்டுட்டேன். ஓகே, ஸோ A ஈக்குவல் டு Kயோட வேல்யூ என்ன, 9 into 10 to the power of 9. இங்கே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ 9 into 10 to the power of 9. ஓகேவா. இது வந்து ரொம்ப லைக் அந்த Kயோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9 to 10 power 9 cross 1.6 into 10 to the power of -19 into 1.6 into 10 to the power of -19. பட் என்ன, நெகட்டிவ். ஸோ மைனஸ் பை மாஸ். மாஸ் என்ன, வேர் இஸ் த மாஸ், இங்கே கொடுத்துருக்காங்க 9 into 10 to the power of -31 இல்லையா. ஓகே, இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் என்ன, 1.6 into 10 to the power of -10 ஸ்கொயர் இல்லையா. ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாமா.
9 போயிடுச்சு. 1.6 மேலே ஸ்கொயர் கீழேயும் ஸ்கொயர் அதுவும் போயிடுச்சு. ஸோ மீதி என்ன, வெறும் 10 பவர் தான் இருக்கும். a equal to minus 10 power 9 cross 10 power of minus 19 cross 10 power of minus 19 by 10 power minus 31 cross 10 power minus 22. இது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஓகே, a equal to minus 10 power 9 minus 19 இங்கே minus 31 மேலே வந்து என்ன ஆகும், ப்ளஸ் 31, அதேமாதிரி ப்ளஸ் 22. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாமா? லைட் கலர். அப்போ minus 10 minus 29 ஒரு 224. ஓகே, ஓகேவா? ஓகே, so acceleration equal to என்ன, 10 power minus 10 minus 29 32. okay, so 22 meter per second square. so acceleration என்னன்னு சொல்றாங்க, 10 power 22 meter per second square. ஓகேவா? ஓகே, ஓகே. so Coulomb's law is applicable in the given case. True or false? நமக்கு என்ன தெரியும், இங்கே வந்து 2 ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்பியர்ஸோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, 20 மீட்டர்ஸ். ஸோ இந்த 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பெரிய பால்ஸ் தான். ஓகே, பட் அது எங்கே வச்சுருக்காங்க, 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த பால் பெருசாக இருக்குமா, சிறுசாக தான் இருக்கும். இட் வில் பி வெரி ஸ்மால். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் பொறுத்து நம்ம எப்படி டயக்ராம் வரையலாம், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பால், ஒரு 1 கூலும், அதே மாதிரி ஒரு 1 கூலும் இல்லையா? ஓகே, ஸோ 1 கூலும் எடுத்துகிட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், 20 மீட்டராக இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்த அளவுக்கு பாலோட சைஸ் இஸ் வெரி ஸ்மால். ஸோ த பால் இஸ் a point charge relative to the distance. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற ரீசன்னால் அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ஒரு அந்த பர்டிகுலர் சார்ஜை நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு எடுக்கலாம். ஸோ எனி சார்ஜ் இஸ் a point charge if the distance is much larger. ஓகே, அந்த பொருளோட ஷேப் சைஸ் என்னவாக இருந்தாலும் அந்த 2 பொருளுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் we just ignore the shape and size of the ball and we just take the distance. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி given, always given எழுதுங்க, ஒரு கொஸ்டினில் கன்ஃபியூஷன் வராது. ஸோ given an electron is moving around the nucleus of a hydrogen atom in a circular orbit of radius r. ஸோ என்ன சொல்கிறாங்க, we have an electron, அப்புறம் q1 வந்து ஒரு electron is moving around the nucleus of a hydrogen atom. சாரி, இது மைனஸ். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் நியூக்ளியஸில் என்ன இருக்கும், ஒரு சிங்கிள் ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ q2 ஈக்குவல் என்ன, ப்ளஸ் e. ஓகே, ரேடியஸ் வந்து ஒரு r, அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ டு ஃபைண்ட், வாட் ஷுட் வி ஃபைண்ட், த கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ இல்லையா? கூலும் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? ஸோ வாட் வி ஹேவ் ஹியர், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு எடுக்கலாமா? ஓகே, ஸோ நியூக்ளியஸ் அண்ட் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்னு சொல்லிட்டாங்க. அதோட டைரக்ஷன் என்ன, ஆர் கேப்னு சொல்லிட்டோம். ஓகே, ஆர் கேப்னு சொல்லிட்டோம். ஸோ சொல்யூஷன் இங்கே ஸ்லைட் இருக்கா? குட் ஜாப். சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ், q1 q2 by d ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு q1, மெயினாக விட்டுட்டேன் பாருங்கள், k q1 q2 by d ஸ்கொயர். என்ன மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சப்போஸ் நான் ஏதாச்சும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ f ஈக்குவல் டு k, q1 என்ன மைனஸ் c, q2 வந்து ப்ளஸ் c, d ஸ்கொயரோட வேல்யூ என்ன, r இல்லையா? r ஸ்கொயர் இன்ட்டு r கேப் இல்லையா? ஏன்னா நம்ம டைரக்ஷன் வந்து என்னென்னு சொல்லிட்டோம், ரேடியல் டைரக்ஷன், r கேப். ஸோ
ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? F equal to minus k E square by R square R cap. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே போர்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. போர்டில் கொடுத்தா அது ஒரு வெக்டர். மேலே உட்காந்து ஏரோலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. போர்டுன்னு கொடுத்தா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ வெக்டர். ஓகே, ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன? மைனஸ் கே இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். ஸோ மைனஸ் கே, இங்கே மைனஸ் கே இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், ரெண்டுமே ஆர் கியூப் இருக்குது. ஸோ நம்ம மாற்றிக்கலாமா? பட் வி நோ என்ன தெரியும்? ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் ஈக்குவல் டு என்ன? ஆர் வெக்டர் பை ஆர்னு தெரியும் இல்லையா? அப்போ இது எப்படி போடலாம்? எஃப் ஈக்குவல் டு என்ன? மைனஸ் கே இ ஸ்கொயர் பை ஆர் வெக்டர் பை கீழே ஒரு ஆர் வந்துச்சு, அப்போது ஆர் கியூப். ஓகே, அதில் என்னப்பா ரவுண்டு வந்துடுச்சு. சரி, இது வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ஷேடிங், பியோர் ஷேடிங். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே இ ஸ்கொயர் பை ஆர் கியூப் ஆர் வெக்டர். அந்த ஆப்ஷன் இருக்கா? மைனஸ் கே இ ஸ்கொயர் பை ஆர் கியூப் ஆர் வெக்டர். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மெயின் திங் என்னென்னா, இந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்தால், ஆன்சர் இந்த மாதிரி ஃபார்மில் கிடைச்சால், ஆப்ஷன்ஸ் பொறுத்து நீங்கள் இந்த ஃபார்முக்கு மாற்றலாம், ஒரு இந்த ஃபார்ம் இருந்து இந்த ஃபார்முக்கு மாற்றலாம். ஓகே, அண்ட் போல்ட் கேரக்டர்ஸில் கொடுத்தா இட் இஸ் அ வெக்டர். இது வந்து சிம்பிள் பாயிண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் போல்டில் கொடுத்தா இட்ஸ் அ வெக்டர். ஓகே, ஸோ 2 பாசிட்டிவ் அயான்ஸ் கிவன் போடுவோம். 2 பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ Q1 Q2 சொல்லிட்டாங்க, பட் வேல்யூ என்னென்னு அவங்க சொல்ல கிடையாது. ஈச் கேரிங் எ சார்ஜ் Q. சொல்லிட்டாங்களா? Q ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் G. Separated by a distance d r equal to d. If F is the force of repulsion between the ions, the number of electrons missing from each ion will be என்னன்னு கேட்குறாங்க. So to find என்ன number of missing ions நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ என்னன்னு தெரியணும். சொல்யூஷன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சார்ஜை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் தட்? Quantization of charges இல்லையா? Q equal to NE, quantization of charges. அதே மாதிரி force நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? The force is K Q1 Q2 by D square ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? We already know that. Okay. So F equal to 1 by 4 pi epsilon naught. Q1 Q2 ஓட வேல்யூ என்ன? Just Q by D square. பட் நமக்கு என்ன தெரியும்? இந்த Q வந்து NE, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் மூலமாக NEன்னு நம்ம போடலாம். அண்ட் ரெண்டுக்கும் சேம் சார்ஜ் இருக்கிறதுனால என்ன? ரெண்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Q1 Q2. எகெயின் கேர்லெஸ் மிஸ்டேக். இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ F equal to 1 by 4 pi epsilon naught NE square by D square. ஸோ நம்ம என்ன வேணும்? N வேணும் இல்லையா? அப்போ மீதியில் அங்கே கொண்டு போகலாமா? N square equal to 4 pi epsilon naught FD square by E இல்லையா? E square. ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்? N வேணும். ஸோ N equal to என்ன? Square root of 4 pi epsilon naught FD square by E square. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு மிஸ்ஸிங்கான வேல்யூ. ஓகே, இது என்ன ஆப்ஷன்? 4 pi epsilon naught FD square by E square. ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் பை யூஸிங் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணோம்? வி சப்ஸ்டியூட்டட் த வேல்யூ, வி ஈக்குவேட்டட் இட் ஃபார் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ சிம்பிள், இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் நம்ம கூலம்ஸ் லாவில் நீங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம எடுத்த சார்ஜஸ் என்ன? 2. சப்போஸ் இன்னொரு புது சார்ஜ் வந்தால், மொத்தமாக 3 சார்ஜஸ் வந்தால் நம்ம எப்படி போடுவோம்? அதுக்காக தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ணுறோம்.
So according to this principle, the force on one charge is equal to the vector sum of forces from the individual charges. So இப்போ 3 சார்ஜஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் சார்ஜ்னு வெச்சுக்கோ. இது 1, இது 2, இது 3னா இந்த சார்ஜால இந்த சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த சார்ஜாலையும் இந்த சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். ஸோ இதுக்கு கிடைக்கிற டோட்டல் சார்ஜ் நம்ம எப்படி போடலாம்னா வெக்டர் சம் ஆஃப் த force between these two and these two. So ஒரு n number of charges இருந்தா என்ன, the force on 1 is equal to the force on 1 due to charge 2 plus force on 1 due to charge 3 plus force on 1 due to charge 4 till force on 1 due to charge n. So total charge நம்ம இது expand பண்ணி போடலாம். We just put the equation. So 1 by 4 pi epsilon naught q1 q2 by r1 squared r1 cap r12 cap plus q1 q3 by r13 square r13 cap till ஒரு n number of charges. So இது தான் principle of superposition. Coulomb's law we can put only for 2 charges, and using principle of superposition we can put it for 3 charges, 4 charges or any number more than 2. Okay va? Okay, so questions involving 3 charges. இது வந்து mostly உங்களுக்கு like neat பொறுத்தளவுக்கு 4 charges மேலே வராது. But just in case, இது வந்து mostly repeated வரும் 3 chargesக்கு வந்து என்ன வரும்னு. Okay, so given a charge q is placed at the center of a line joining two exactly equally positive charges. So என்ன சொல்றாங்க, we have charge q1, we have charge q2, அது ரெண்டும் என்ன q னு சொல்றாங்க இல்லையா, two exactly equal positive charges, and a charge q is placed at எங்க center of the line joining the two charges. So ஒரு charge q எடுக்கிறோம், ரெண்டு charges plus q plus capital Q and plus capital Q இருக்குன்னா அதோட சென்டரில் நம்ம என்ன போடுறோம், இந்த சார்ஜை தூக்கி போடுறோம் இல்லையா. ஸோ நம்ம சென்டர்னு சொல்லிட்டோம், அது டிஸ்டன்ஸ் நம்ம போடலாமா, இதுக்கு ஒரு டின்னு எடுத்து இதுக்கு ஒரு டி எடுக்கலாம். ஸோ இந்த க்யூக்கும் க்யூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் 2d, and in the small q and capital Q இருக்கிற distance d. Okay, we understood that. The system of the 3 charges will be in equilibrium if q is equal to what? So equilibrium என்ன, what is equilibrium? ஒரு ஃபோர்ஸ் வெளியேருந்து இல்லாமல், அதாவது லைக் இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்தப்போ என்னாச்சு, இந்தியாவை அடிச்சிட்டாங்க. இந்தியாவை அடித்தப்போ என்னாச்சு, இந்தியாவோட ஸ்டேட் வந்து நிலக்குனிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் நான் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். இப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் போயிட்டான், எல்லோரும் நிம்மதியாக இருக்கும், அது வந்து ஈக்குலிபிரியம். ஸோ இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இப்போ பிரிட்டிஷ்காரன் வெளியிருந்து வந்த மாதிரி, இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் then the system can be considered to be in equilibrium if the net force is 0 இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் 3 சார்ஜஸ் ஈக்குலிபிரியமில் இருக்கணும்னா, இங்கிலீஷ் வேர்டு ப்ரொனன்சியேஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குலிபிரியமில் இருக்கணும்னா என்ன ஆகணும், அந்த மொத்த ஃபோர்ஸ் வரும் இல்லையா, இந்த 3 சார்ஜ்னால என்ன வரும், சில ஃபோர்ஸஸ் வரும், அந்த ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகணும், 0வாக இருக்கணும், ஃபோர்ஸஸே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளமை போடணும். டு ஃபைண்ட் என்ன வேல்யூ ஆஃப் q, வேல்யூ ஆஃப் q சொல்யூஷன் போடலாமா. ஓகே, ஸோ q1 q2, ஸோ நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் சார்ஜ் எடுக்கலாம். இது நம்ம என்ன சொன்னோம், ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். ஸோ இந்த சார்ஜில் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் ஷுட் பி 0, இந்த சார்ஜில் வரக்கூடிய ஃபோர்ஸ் ஷுட் பி 0, அதே மாதிரி இந்த சார்ஜில் வரக்கூடிய ஃபோர்ஸ் ஆல்சோ ஷுட் பி 0, சேம் கேஸ். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆன் இந்த சார்ஜ் நம்ம எடுக்கலாமா. ஓகே, அப்போது ஃபோர்ஸ் ஆன் q என்னவாக இருக்கும், ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் சார்ஜ் அண்ட் திஸ் சார்ஜ் இல்லையா, அந்த ரெண்டு சார்ஜஸுக்கு டிஸ்டன்ஸ் என்ன d ஈக்குவல் டு k q by d ஸ்கொயர் இல்லையா. அதே மாதிரி இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன 2d, அதுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் ப்ளஸ் k q by 2d ஸ்கொயர்டு. பட் நம்ம என்ன சொன்ன, the system is in equilibrium, so the net charge should be என்னவாக இருக்கணும் 0 இல்லையா, the net charge should be 0. ஸோ fq equal to, ஸோ வேணாம் இது தூக்கிடுவோம்,
Okay, so k q by d square plus k q square by 2d square equal to 0. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், காமன் டேர்ம்ஸை எடுத்துடலாம். எடுத்து அங்கே போனால் என்ன ஆகும், 0 தானே ஆகும். ஸோ இதுக்கு சும்மா எடுத்துட்டு கே எடுக்கலாம், ஒரு q ஸ்கொயர் எடுக்கலாம், d ஸ்கொயர் எடுக்கலாம். ஸோ q என்னவாக இருக்குது, q is equal to என்ன, q இங்கே இருக்கும் ப்ளஸ் q by 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ by 4 equal to 0. அப்போ qவோட வேல்யூ என்ன, q equal to minus q by 4. ஸோ நம்ம ரெண்டு சார்ஜஸ் எடுத்து ரெண்டு டிஸ்டன்ஸில் வச்சு அந்த ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், q by 4ங்கிற நெகட்டிவ் சார்ஜை அதுக்கு மிடில் வச்சிடணும். அப்போது நெட் ஃபோர்ஸ் will be 0. சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்கும், மொத்த ஃபோர்ஸ் வந்து 0ஆக இருக்கும். ஓகே, அதே மாதிரி given, always remember given. Okay, so 3 charges plus q and plus q are placed respectively at the distance o, இது o இல்லை 0. okay, 0 d by 2 and d from the origin on the x-axis. so x-axisனு போட்டுட்டாங்க, நம்ம ஈக்குவேஷனே போடுவோமே, டயக்ராமே போடுவோமே. ஸோ ப்ளஸ் q இருக்குது ப்ளஸ் q இருக்குது. ஸோ தே ஆர் பிளேஸ்ட் அட் த டிஸ்டன்ஸ் என்ன, 0 d by 2 and d, இது மொத்தமாக என்ன d இல்லையா, ஃப்ரம் த ஒரிஜின், இது வந்து ஒரிஜின். ஓகே, ஃப்ரம் த ஒரிஜின் in the x-axis. okay, if the net force experienced by the plus q placed at x equal to 0 is 0, the value of q is, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே கொஞ்சம் சேம் தான், பட் இது நீங்கள் போட்டு பார்க்குறீங்களான்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து டேர்ம்ஸ் மட்டும் தான் வேரி ஆயிருக்கு. ஓகே, எங்கே போடலாம், ஓகே, to find. so what should be find, if the net force experienced by plus q placed at x equal to 0 is 0, the value of q is what? so we need to find the value of q இல்லையா. okay, so for solution, இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, the net force experienced by plus q placed at x equal to 0. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய சார்ஜுக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ f equal to என்ன, இதுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னவாக இருக்கும், k capital Q small q by d by 2 squared plus then வேறு என்ன, இங்கே ஸ்மால் இந்த கேபிட்டல் க்யூக்கும் இந்த கேபிட்டல் க்யூக்கும் இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் வரும் இல்லையா, கே க்யூ இன்ட்டு க்யூ ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, 0ன்னு சொல்கிறாங்க. ஓகே, 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் வி நீட் டு டூ, ஈக்குவேட் பண்ணுவோம். கே q by d by 2 squared plus k q square by d square equal to 0. k போச்சு because cross multiply பண்ணால் 0 தான். அதே மாதிரி d square போயிடும், q போயிடும், qவும் போயிடும். ஸோ மீதி என்ன இருக்கும், q by 1 by 2 squared plus q equal to என்ன, 0. ஸோ q equal to minus q by 1 by 2 ஸ்கொயர் என்ன, 1 by 4. அப்போ q equal to என்ன, minus q by 4. பார்த்தீங்களா, சேம் ஆன்சர், டிஃப்ரெண்ட் கொஸ்டின். டேர்ம்ஸ் வேறு, நம்ம பண்ண மெத்தட் வேறு, மெத்தட் சேம் தான், நம்ம கொடுத்த வேல்யூஸ் வேறு, சேம் கொஸ்டின். ஸோ ஏன் இதை ரிப்பீட்டடாக நான் போட்டேன்னா, இந்த மாதிரி பர்டிகுலர் கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் வந்து இட் இஸ் வெரி ரிப்பீட்டடிவ். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் 3 ப்ராப்ளம்ஸ் ஈக்குலிபிரியமில் இருக்கும், ஒரு 4-0 இருக்குன்னு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், பாலிகான் டைப் கொஸ்டின்ஸ். ஓகே, இதில் வந்து லைக் ஆஸ் யூஷுவல் 3 சார்ஜஸ் தான் இருக்கும், பட் நம்ம பண்ண வேண்டிய மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்றுனா we have to resolve the factors, அதாவது ஃபோர்ஸ் வரும் இல்லையா, ஃபோர்ஸ் இன்ட்டு சைன் அண்ட் காஸ் காம்பனன்ட்ஸ். அது என்ன, லைக் ஐ திங்க் யூ நோ வாட் த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி மீன்ஸ், பட் நீங்கள் அந்த ப்ராப்ளம் பண்ணும்போது தான் யூ வில் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஆர்
இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னா லைக் இந்த மாதிரி பர்டிகுலர் கேஸில் ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் டூ ஃபோர்ஸஸ் அட் அ பர்டிகுலர் ஆங்கிளில் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உட்காந்து சைன் என்ன காஸ் என்னன்னு போட்டு எவாலுவேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எஃப் நெட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 காஸ் தீட்டா. ஓகேவா? Okay. So 3 charges are placed at the vertices of an equilateral triangle of side A. So side A. என்ன சொல்றாங்க? 3 charges are placed at the vertices. So 3 charge இருக்கு. minus q plus q plus q as shown in the figure. The force experienced by the charge placed at vertex A in the direction parallel to BC. So either direction, okay? இங்கேயோ பட் பேரலல் டு பிசி இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த லைக் எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுவோமா? கமான். ஓகே, ஏ ஏ ஏ. ஸோ இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது. நமக்கு என்ன தெரியணும்? த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் பிளேஸ்ட் அட் வெர்டெக்ஸ் ஏ. ஸோ இந்த ஃபோர்ஸை வச்சு தான் இந்த சார்ஜை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ வாட் வி ஹேவ் ஹியர், இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் கியூ இருக்குது. ரிப்பல்ஷன் ஆகும். ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் வரும்? எவே ஃப்ரம் சி, அது இருந்து ஓடிடும். ஸோ இது வந்து ஒரு எஃப்சின்னு வைப்பலாமா? எஃப்சி. அதே மாதிரி இங்கே ஏயும் பியும் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் என்னாகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ என்னாகும்? இதில் வந்து எஸ்கேப் ஆக பார்த்துக்குது, லைக் ரிப்பல் ஆகுது, இட்ஸ் மூவிங் எவே. பட் இதில் வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் பி இல்லையா? இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் பி. ஓகே, அப்போ இங்கே வந்து ஒரு எஃபின்னு போடலாமா? ஃபேஸ்புக்கில் எஃபி, ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் பி. ஓகே ஓகே. ஸோ கிவன் இந்த மாதிரி அனாலிசிஸ் ஏன் பண்ணோன்னா நம்ம ப்ராப்ளமில் என்னெல்லாம் பண்ணணும் நமக்கு ஈஸியாக தெரியணும் இல்லையா? கிவன் வந்து இந்த டயக்ராம் அண்ட் ஜஸ்ட் ஃபார் கன்சிடரேஷன் ப்ளஸ் கியூ, ஏல ப்ளஸ் கியூ, பியில் மைனஸ் கியூ, அதே மாதிரி சிலேயும் ப்ளஸ் கியூ. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கேயுமே இங்கேயுமே இங்கேயுமே. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் பிளேஸ்ட் அட் வெர்டெக்ஸ் ஏ. ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இங்கே 60 டிகிரி இருக்கும், 60 டிகிரி இருக்கும், இங்கேயும் 60 டிகிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 180 மைனஸ் திஸ் ஆங்கிள் இல்லையா? 180 minus this angle, that is equal to 120 degree. 120 degree இல்லையா? 120 degree. Okay. So to find force at A இல்லையா? net force at A. Solution நமக்கு என்னெல்லாம் வேணும்? force due to C வேணும், force due to Bயும் வேணும். So what is force due to C? K. நான் 1/4π0 போடுறதுக்கு பதிலாக கேன்னு போடுறேன், எவாலுவேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் அப்படி தான் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஏன் கே போடுறீங்க, அப்புறம் ஏன் 1/4π0 சொல்கிறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஸோ கே. சி என்ன? கியூ ஸ்கொயர்டு இல்லையா? Q1 Q2 பை டிஸ்டன்ஸ் என்ன? ஏ ஸ்கொயர்டு. அதே மாதிரி எஃப்பி that is equal to k q squared by a squared minus. பட் இந்த ஃபார்முலாவில் மெயினாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஓகேவா, மேக்னிடியூட் தான் எடுக்கணும். இந்த பர்டிகுலர் பார்ட்டில் மேக்னிடியூட் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும்னா, I forgot to told you, நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த டைரக்ஷன் இருக்கும். அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இஸ் இட் parallel to BC? Of course it's parallel to BC. ஸோ நமக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து இந்த மெத்தட் போட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப்நெட் என்னவாக இருக்கும்? எஃப்நெட் வந்து என்ன? எஃப்ஏ தான், ஏன்னா ஏல வரக்கூடிய சார்ஜ் இல்லையா? ஈக்குவல் டு எஃப்சி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 எஃப்சி எஃப்பி காஸ் தீட்டா. ஃபைன். ஓகே, அது கொஞ்சம் சுருக்கிக்கலாமா? இல்லாட்டி நம்ம ப்ராப்ளம்ஸே பண்ண முடியாது. ஓகே, that is equal to FA equal to
எஃப்சி ஸ்கொயர் எஃப்பி ஸ்கொயர் என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான், பட் ஸ்கொயர் ஆனால் சேம் ஆயிரும் இல்லையா. வேணாம் எதுக்கு அந்த கன்ஃபியூஷன், டேரெக்டாகவே போடுறேன். ப்ளஸ் மைனஸ் கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எஃப்சி என்ன, கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் வரும் இல்லையா, சாரி, ப்ளஸ் கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏன் மேக்னிடியூட், ஸோ நெகட்டிவ் சைன் போயிடும். காஸ் த ஆங்கிள் இஸ் 120 டிகிரி இல்லையா, 120 டிகிரி. ஸோ எஃப்ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னையாது, எஃப்ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், உங்களுக்கு தெரியுதா, ஃபைன் தெரியுது. ஸோ இது ரெண்டும் சேம் தானே வரும், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ 2k q ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு கே q ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 பை 2 இல்லையா. காஸ்ட் 120 வேல்யூ என்ன, -1/2. ஸோ இங்கே 2 போயிடும், இங்கே கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்லையா. ஓகே, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அது ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ எஃப்ஏ ஈக்குவல் டு, இங்கே -1 வந்துச்சு, இங்கே 2 வந்துச்சு, அப்போ மீதி என்ன இருக்கும், கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே ஓகே, that is equal to k q square by a square. பட் கேயோட வேல்யூ என்ன, இங்கே என்ன ஆப்ஷன், ஓகே 1/4 pi epsilon naught இல்லையா. ஸோ நம்ம டேரெக்டாகவே போடுவோமே. அப்போ எஃப்ஏ ஈக்குவல் டு என்ன, 1/4 pi epsilon naught q ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா, ஓகே தெரியுதா, ஓகே ஃபைன். ஸோ q ஸ்கொயர் பை 4 pi epsilon naught a ஸ்கொயர் இல்லையா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த பாயிண்ட், எந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் வேணும்னு கண்டுபிடிச்சோம். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜுக்கு எந்தெல்லாம் டைரக்ஷன்ஸில் இருந்து மற்ற சார்ஜஸ் மூலமாக ஃபோர்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சோம். அதை வச்சு ஒரு டயக்ராம் போட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா ஒரு இது யூஸ் பண்ணுமா நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஐஐடி ஜேஇ அந்த லெவலுக்கு தான் வரும். நீட்டுக்கு வந்து இதே போதும், ஓகேவா. ஸோ அது மோஸ்ட்லி வராது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், given 5 point charges each of value plus q. அப்போ என்ன, இங்கே ப்ளஸ் q, இங்கேயும் ப்ளஸ் q, இங்கேயும் ப்ளஸ் q, இங்கேயும் ப்ளஸ் q, இங்கேயும் ப்ளஸ் q are placed on 5 vertices of a regular hexagon of side a meter. அப்போ இங்கே a. What is the magnitude of force on a point charge of value minus q coulomb placed at the center of the hexagon? என்னப்பா ஹெக்ஸகனும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் சிம்பிள் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் இதெல்லாம் அப்படி முடிஞ்சிடும் ப்ராப்ளம். இப்போது சிம்பிளாக பாருங்கள், இங்கே -q இருக்குது, இங்கே +q இருக்குது, இங்கே +q இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில். டிஸ்டன்ஸ் என்ன, அதுவும் சேம் தான் இல்லையா. ரெகுலர் ஹெக்ஸகனுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து r, இந்த டிஸ்டன்ஸும் r. பட் அதே நேரத்தில் என்ன தெரியும், லைக் சிம்பிளாக இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன். தட்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம சிம்பிளாக எடுத்தோம்னா இங்கே ஒரு r, இங்கே ஒரு rனா, இங்கே a/2, இங்கே டோட்டலாக a, இங்கே 60 டிகிரி தான் இருக்கும் ஒரு ஹெக்ஸாகனுக்கு. அதேமாதிரி இங்கேயும் 60 டிகிரி இருக்கும், இங்கே 60 டிகிரி இருக்கும். எல்லா ஆங்கிள் 60 டிகிரினா என்ன, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போ இங்கே ஏன்னா இங்கேயும் a தான் வரணும், இங்கேயும் a தான் வரணும் இல்லையா. அட்டா இங்கேயும் a தான் வரணும். ஓகே, ஸோ என்ன போடலாம், எல்லா இடத்துலையும் எல்லா லென்த்ஸும் ஏன்னு போடலாமா. ஏ இங்கே ஏ. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே q1 ப்ளஸ் q1 சார்ஜ் இருக்குது, இங்கே q4 சார்ஜ் இருக்குது. ரெண்டுமே அட் த சேம் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது, அட் த சேம் டைம் அதே சார்ஜஸ் தான் டார்கெட் பண்ணுது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கயர் எடுத்துக்கோங்களேன். இந்த கயர் இருந்து இந்த சைடு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, இந்த சைடில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும் இல்லையா. அதே கேஸ் தான் இங்கேயும், அதே டிஸ்டன்ஸ் இருந்து அதே சார்ஜ் தான் புல் பண்ணுது, இங்கேயும் அதே டிஸ்டன்ஸ் இருந்து அதே சார்ஜ் தான் புல் பண்ணுது. ஸோ இதோட ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி Q5ஓட ஃபோர்ஸும் Q2ஓட ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிரும், தேவையில்லை. பிகாஸ் சேம் சார்ஜை டார்கெட்டும் பண்ணுது, சேம் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது.
பட் Q3க்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸே கிடையாது. ஏன்னா அதோட ஆப்போசிட் லைனில் என்ன திரும்பி இருக்கிறதுக்கு வேறு சார்ஜ் கிடையாது. ஸோ நெட் ஃபோர்ஸ் எதனால் வரும்? Q1 வராது, Q2 வராது, Q5 வராது, Q4 வராது, பட் ஒன்லி டியூ டு Q3 இல்லையா? ஸோ கிவன், நான் கிவனே போடல இவ்வளோ நேரம். ஸோ 5 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, ஸோ 5 இந்த மாதிரி அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் கிவன் எழுதி கூட தேவையில்லை. பட் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்க, ஆஃப் வேல்யூ ப்ளஸ் Q, சைடு A மீட்டர், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ டு ஃபைண்ட் என்ன, to find force என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? சொல்யூஷன் நான் என்ன சொன்னேன், the total force will only be equal to the force from Q3, மீதியெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ K மிடில் இருக்கிற சார்ஜ் என்ன, மைனஸ் Q, Q3யோட சார்ஜ் என்ன, டேட்டா போடுறோம். ஓகே, இரு, மைனஸ் Q3 by R square. ஓகே, ஸோ F equal to என்ன, K minus Q, Q3யோட சார்ஜ்னா ப்ளஸ் Qன்னு சொல்லிட்டோம், பை R ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஏன்னு சொல்லிட்டோம், R equal to ஏன்னு சொல்லிட்டோம். அப்போது A ஸ்கொயர் இல்லையா? A ஸ்கொயர். அப்போது நமக்கு என்ன வேணும், எஃபோட மேக்னிடியூட் வேணும், நாட் ஜஸ்ட் அ ஃபோர்ஸ், we need the magnitude of the force. அப்போது ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், K Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு, வேணும்னா போடுங்க, 1/4πε0 Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர். சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இல்லாட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், உட்காந்து இது ரெண்டுக்கும் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் என்ன, இது ரெண்டுக்கும் என்ன, இது ரெண்டுக்கும் என்னன்னு உட்காந்து கண்டுபிடிச்சா டைம் வேஸ்ட் பண்ணுவோம். பட் சிம்பிளி இந்த மாதிரி ஈக்குவலாக ரெண்டு இடத்துல இருந்து புஷ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியறதால we just need to do it properly. ஓகேவா? So questions involving Newton's second law of motion, we have to resolve vectors and use F equal to ma. இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு ப்ராப்ளமில் பண்ணி தான் நினைக்கிறேன், ஆக்சலரேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரானில். பட் த சிம்பிள் திங் இஸ் we need to resolve the vectors. ஓகே, ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா we need to resolve the vectors and we also have to use F equal to ma, which is Newton's second law of motion. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ கிவன், இங்கே ஸ்பேஸ் இல்லை, இங்கே கிவன் போடுறேன். ஸோ கிவன், ஸோ என்ன சொல்கிறாங்க, 2 pith balls carrying equal charges. ஸோ பித் பாலோட சார்ஜ் என்னன்னு நமக்கு சொல்லலை, நம்மளே போடுவோமே, ஒரு Q வச்சுக்கோங்க. ஸோ Q1 equal to Q2 equal to ஒரு Q. ஓகே, ஸோ Q1 equal to Q2 equal to Qன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி they are suspended from a common point by a string of equal length. ஸோ இதுக்கு ஒரு லென்த் L, இதுக்கு ஒரு லென்த் L, ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, ஸ்ட்ரிங் லென்த் ஈக்குவல் டு L. ஓகே, the equilibrium separation between them is R. ஸோ செப்பரேஷன் என்ன, R. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, now the strings are rigidly clamped at half the height. ஸோ இனிஷியலி ஒரு y ஹைட்டில் இருந்துச்சுன்னா அது அப்படியே half ஆக்குறோம், y/2 இல்லையா? ஸோ இனிஷியல் ஹைட் ஈக்குவல் டு ஹெச்னா ஃபைனல் என்னவாக இருக்கும், ஹெச்சில் y போட்டிருக்காங்களே, அப்போது y equal to y/2. ஓகே, ஸோ the equilibrium separation between the balls now becomes, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து r டிஸ்டன்ஸ்லேயே இருந்திருக்கும், நம்ம இந்த ஹைட் ரெடியூஸ் பண்ணதால் புது டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டு ஃபைண்ட் ஈக்குலிபிரியம் செப்பரேஷன், அது ஒரு ஆர் டேஷ்னு வைப்போமே, செகண்ட் கேஸில் ஒரு ஆர் டேஷ். ஓகே ஓகே, ஸோ சொல்யூஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதில் ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், உட்காந்து அந்த டேரெக்டாக கிவன் என்னென்னு போடாமல் we just evaluated and அந்த ப்ராப்ளமே ஃபைனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாமா, நமக்கு இனிஷியல் கேஸில் என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்க இல்லையா? ஸோ இங்கே ஒரு Q இருக்கும், இங்கேயும் ஒரு Q இருக்கும், இதுக்கு டிஸ்டன்ஸ் LLன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு YA
ஓகே, இங்கே ஒரு y, இங்கே ஒரு r. இது மொத்தமாக rனா இது வந்து ஹாஃபில் டிவைட் ஆகும், ஏன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் மாதிரி. அப்போ இங்கே என்ன ஆகும், r/2 r/2 இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே r/2 இங்கே r/2. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி சிஸ்டமில் நமக்கு எந்தெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கும்? வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் that a charge faces in this particular system? Okay, so in the QQ charge on the same, light charges will always repel, so this charge will push this charge away இல்லையா, away. அப்போ F. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஆங்கிளும் போடுறேன், ஒரு டீட்டா, இங்கே ஒரு டீட்டா போடுறேன், ஓகேவா. ஸோ திஸ் சார்ஜ் வில் புஷ் திஸ் சார்ஜ் away. பட் அதே நேரத்தில் என்ன ஆகுது, அந்த பாலுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா. மாஸ் கொடுத்துருக்காங்களா, மாஸும் கொடுக்கல. ஸோ நம்ம ஒரு போடுவோமே, ஒரு மாஸ் எம். ஓகே, மாஸ் எம். ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஃபோர்ஸ்னால அது அப்படி புஷ் ஆகுது, இந்த டைரக்ஷனில் வருது. அதே நேரத்தில் தேர் இஸ் அ வெர்டிக்கலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் வேல்யூ எம்ஜி. எம்ஜி தெரியல, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், 11th ஒழுங்காக படிச்சிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தேர் இஸ் அன் இஷ்யூ ரிகார்டிங் தட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can just extend it இல்லையா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன ஆகும், இங்கேயும் ஆல்மோஸ்ட் எம்ஜி மாதிரியே போடலாம், வேல்யூ சேம் தான், டைரக்ஷனும் சேம் தான் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் தியரம் படி நம்ம இங்கே என்ன போடலாம், டீட்டா இல்லையா. ஆர் ஜஸ்ட் நம்ம எடுக்கிற ஆங்கிள்ஸை மாற்றுவோமே, அது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே டீட்டா, இங்கே டீட்டா இல்லையா. ஸோ tan theta என்ன வேல்யூ வரும், tan theta equal to perpendicular by base இல்லையா. இங்கே perpendicular என்ன வருது, mg, பேஸ் வந்து f வருது இல்லையா. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா, இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா what do we have, we have a triangle with different values இல்லையா. அப்போ tan theta equal to perpendicular by base இல்லையா, r/2ன்னு வருது, that's equal to 2y/r. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் என்ன ஆகுது, அந்த ஹைட் அப்படியே ரெடியூஸ் ஆகுது இல்லையா. செகண்ட் கேஸில் என்ன ஆகும், ஓகே இது கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறேன், இது யூஸ் பண்ணுறதே ஒரு வேலையை போச்சு. ஓகே, ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் போடுறோம். பட் இந்த கேஸில் என்ன ஆகுது, ஹைட் எல்லாமே சேம் தான், பட் ஹைட்டு வந்து y/2 ஆயிடுது இல்லையா. த ஹைட் வி கெட் ஹியர் இஸ் y/2. நம்ம எடுத்த உடனே அந்த பாலை கீழே இறக்கிறோம்னா அப்போ அது புஷ் ஆகுமா, இல்லை, கீழே இறக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் புஷ் ஆகும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் படி இங்கே டிஸ்டன்ஸும் நம்ம r/2னே எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் த இனிஷியல் கண்டிஷன், அது இறக்குனா உடனே. அப்போது அந்த மாதிரி கண்டிஷனில் என்னாகும், tan thetaவோட வேல்யூ மாறும் இல்லையா, பிகாஸ் ஆங்கிளே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து ரெடியூஸ் ஆகி இப்படி ஆயிடுச்சு, அப்போ அந்த ஆங்கிள் மாறும் இல்லையா. அந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி இருக்கும், tan theta dash is equal to டிஸ்டன்ஸ் மாற போகிறதுனால ஃபோர்ஸும் மாறும் இல்லையா. f dash சாரி m அடா இந்த ஹைலைட்ரு இடையில என்ன கலர், ஓகே, equal to mg/f dash இல்லையா. வெயிட் சேம் தான், பட் டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சேஞ்ச் ஆகலை இனியும், பட் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச், ஸோ த ஃபோர்ஸ் வில் சேஞ்ச். அதே மாதிரி tan theta dash அந்த ட்ரையாங்கிள் படி என்னவாக இருக்கும், கொஞ்சம் மேலே போடுவோமா, ஸ்பேஸ் பற்ற மாட்டேங்குது. ஓகே, tan theta dash is equal to என்ன, y/2/r/2, that is equal to y/r இல்லையா. ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் வந்து tan theta ஈக்குவேட் பண்ணுவோம். mg/f is equal to என்ன, 2y/r. அதே மாதிரி mg/f dash என்ன, y/r இல்லையா. f dash is equal to y/r. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம்னா, what if we divide the both things, f dash by f is equal to, or simply mg போயிடும் இல்லையா, mg போயிடும், 1/f dash is equal to என்ன, y போயிடும், r போயிடும், 2. அப்போ f dash by f is equal to என்ன, 2. அப்போ f dash is equal to என்ன, 2f.
So force is getting twice இல்லையா? ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்? We need to find the distance, the equilibrium separation between the balls நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்னாகும்? F dash is equal to K, நம்ம டிஸ்டன்ஸ் மாற்றுவோமா? இப்போ வந்து டிஸ்டன்ஸ் அந்த ஒர்க் ஆயிடுச்சு, ஸோ டிஸ்டன்ஸ் மாறுது. R dash square and F is equal to என்ன? K Q square, சேம் சார்ஜஸ் தான், and R square. ஸோ நமக்கு என்ன தெரியும்? F dash is equal to 2F இல்லையா? ஸோ F dash is equal to 2F. K Q square by R dash square equal to K Q square by R square. K போகும், K போகும், Q square போகும், Q square போகும், இங்கே ஒரு 2 இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ R dash square equal to R square, இங்கே R dash இங்கே வரும், R இங்கே வரும், 2 அங்கே கீழே போயிடும் இல்லையா? ஸோ R dash is equal to என்ன? R by square root of 2 இல்லையா? ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுத்தால் square root of 2. Taking square root. Okay, so R dash is equal to R by 2 இல்லையா? R by root 2. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான பர்டிகுலர் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டயக்ராம் வரைஞ்சோம். அந்த டயக்ராம் வச்சு நமக்கு இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் F இருக்கு இல்லையா, அதுக்கும் வெயிட்டுக்கான ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி tan யூஸ் பண்ணி ஃபோர்ஸுக்கும் எம்ஜிக்கும் ஒரு ரிலேஷன், அதே மாதிரி இந்த லென்த் அண்ட் இந்த டிஸ்டன்ஸுக்குமான ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சு we equated and found the answer. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இன்வால்வ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, and the next question, two identically charged spheres are suspended from a common point by two massless strings of length L. They are initially, okay, they are initially at a distance d apart because of their mutual repulsion. Given போடுவோமா? எதுக்கு சும்மா கன்ஃபியூஸ் ஆகணும்? Given. So we have two identically charged spheres. Yeah, two identically charged spheres. Identical charge என்னன்னு சொல்லலை, நம்மளே சார்ஜர் போடுவோம். plus q okay, are suspended from a common point by two massless strings LL. They are initially at a distance d. Okay, so இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. The charges begin to leak from both the spheres at a constant rate. So charges வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொல்லிடுறாங்க at a constant rate. So dq by dt is equal to a constant. Okay, a constant. As a result, the spheres approach each other with a velocity v. So என்ன ஆகுது? ரெண்டு ஸ்பியர் இருக்குது, இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பியர்ஸ் வந்து சார்ஜஸ் மெதுவாக ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வெளியேறுது. இட்ஸ் கெட்டிங் லீக்ட். ஸோ சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகிறதால என்ன? ஃபோர்ஸஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் ரெடியூஸ் ஆகி அந்த ரெண்டு சார்ஜஸ் மெதுவாக பக்கத்தில் வருது. So v varies as a function of distance x between the spheres as. ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால பால்ஸ் பக்கத்தில் வருது இல்லையா, அந்த வரதுக்கும் கூடிய இருக்கிற வெலாசிட்டியோட ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த கொஸ்டின் ஹியர். ஸோ டு ஃபைண்ட் relation between velocity and distance ஒரு x. ஓகே, ஸோ சொல்யூஷன். இது வந்து ஆல்ரெடி போட்டதால நான் சொல்கிறேன். நமக்கு என்ன தெரியும்? சேம் தான். இங்கே ஒரு ஃபோர்ஸ் இதே மாதிரி இருக்கும், இங்கே ஒரு mg இதே மாதிரி இருக்கும். tan θ நம்ம இங்கே எடுக்கும்போது tan θ equal to mg by fன்னு வரும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் வச்சு tan θ எடுக்கும்போது என்னாகும்? நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கலாம் இல்லையா, பிகாஸ் நமக்கு இனிஷியலி ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் டி இருந்துச்சு. ஓகே, பட் மெதுவாக அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? குறையுது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லாததுனால நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். ஓகே, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இப்போது எக்ஸ்ன்னு எடுத்து என்னாகும்? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். எக்ஸ் பை டூன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இது என்னாகும்? என்னப்பா இது பிளாக் தானே? ஓகே, ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போட்டனியூஸ். இங்கே பெர்பெண்டிகுலர் என்னன்னு சொல்கிறாங்க? நமக்கு சொல்லலை. நம்ம ஹைப்போட்டனியூஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இது வந்து ஒரு yனா y ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கும் எல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இல்லையா ஐ மீன் எல் ஸ்கொயர் ப்ளஸ் சாரி இது ரொம்ப இங்கே தான் ஆங்கிள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் எகெயின் சொல்கிற பண்ணிடாதீங்க இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது ஸோ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லென்த்து தான் ஹைப்போட்டன்யூஸ் இல்லையா அப்போ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 அப்போ ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு தேவை ஒய் ஸ்கொயர் என்னவாக இருக்கும் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இல்லையா ஸோ அப்போ tan theta என்னவாக இருக்கும் வாட் இஸ் tan theta perpendicular L square minus x square by 4 by hypotenuse I mean perpendicular by base la perpendicular base வந்து x by 2 இல்லையா base வந்து x by 2 okay so நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா tan theta equal to tan theta அப்போ mg by f is equal to என்ன square root of L square minus x square by 4 by x by 2 இல்லையா okay so நம்ம நேரா ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா நம்ம எஃப் மேலே வந்து நம்ம போட்டால் கொஞ்சம் கூட ஈஸியாக போடலாம் அதனால தான் நீங்கள் இப்படியே டேரெக்டாக போடுறதாலும் போடுங்க ஆனால் எனக்கு இதுதான் ஈஸி மெத்தட் ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கும் இதே தான் ஈஸி மெத்தடாக இருக்கும் பட் நமக்கு எஃப்போட வேல்யூ என்னென்னு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே q1 q2 ஸோ இங்கே q1 q2 என்ன டூ ஐடென்டிக்கலி சார்ஜ் ஸ்பியர்ஸ் நம்ம ஒரு க்யூன்னு எடுத்துட்டோம் ஸோ q ஸ்கொயர் பை எம்ஜி into distance இருக்கும் இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டிஸ்டன்ஸ் டி பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் ஓகே ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 எடுத்துட்டோம் ஓகே பட் நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன தெரியும் டி இஸ் வெரி வெரி லெஸ் தேன் எல் ஸோ எல் பொறுத்த அளவுக்கு டி வந்து ரொம்ப சின்னது அண்ட் இந்த எக்ஸே என்ன டி இருந்து மெதுவாக ரெடியூஸ் ஆகுறது இல்லையா ஸோ எக்ஸ் வில் ஆல்சோ பி வெரி வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு எல் ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 நம்ம எப்படி எடுக்கலாம் அப்ராக்சிமேட்லி we can take that the square root square root இல்லை L square minus x square by 4 is approximately equal to L square ன்னு எடுக்கலாமா அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னவாக இருக்கும் L இல்லையா ஸோ f by mg இல்லை அப்போது k q ஸ்கொயர் by x ஸ்கொயர் mg equal to x by 2L இல்லையா பை 2L பட் நமக்கு இங்கே எங்கே ரிலேஷன் வேணும் எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இருக்கிற எக்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் வேணும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் கே க்யூ ஸ்கொயர் பை எம்ஜி இன்ட்டு 2L ஈக்குவல் டு என்ன எக்ஸ் க்யூப் வரும் இல்லையா எக்ஸ் க்யூப் வரும் ஓகே எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ஓகே ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் இங்கே கே க்யூ ஸ்கொயர் பை எம்ஜி இன்ட்டு 2L ஓகே பட் நமக்கு இங்கே என்ன வேணும் வி வேரிஸ் as a function of distance x v நமக்கு வேணும் வாட் இஸ் v டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x இல்லையா v is equal to dx by dt ஸோ கே க்யூ ஸ்கொயர் பை எம்ஜி இன்ட்டு 2L ஓட டிஃப்ரென்சியேஷன் என்னவாக இருக்கும் k by mg 2L will be constant okay q square differentiation என்ன 2 dq by dt இல்லையா 2 dq by dt equal to 3x square வரும் இல்லையா 3x square into dx by dt yeah into dx by dt வரும் ஓகே ஸோ இங்கே வந்து என்ன தெரியும் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தெரியும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் we can just equate it இல்லையா ஸோ dq by dt is directly proportional to நம்ம என்ன பண்ணோம் f is directly proportional to q1 q2 by d ஸ்கொயர்னு போட்டதால் ஒரு k கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டோம் இங்கே அதே மாதிரி பட் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு தெரியும் ஸோ we are just reversing it dq by dt is equal to x square dx by dt இல்லையா ஓகே ஓகே நெக்ஸ்ட்
but we already know that in dq by dt is equal to constant. இது நான் இங்கே ஆல்ரெடி போட்டிருந்தேன். dq by dt is constant. So x square dx by dt is directly proportional to a constant value இல்லையா? அப்போ dx by dt என்ன v. அப்போ x square dot v is directly proportional to constant. அப்போ v is directly proportional to 1 by x square. v is directly proportional to x power minus 1 by 2. I mean x power minus 2 இல்லையா? ஸோ இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ அந்த ஆப்ஷன் வரலையா? மைனஸ் 2 போடுவோமா? ஓகே. ஓகே, ஸோ த சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் ஏதாச்சும் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கூட கண்டிப்பாக ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ த சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் ப்ராக்டிஸ். ரெகுலர்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடும் வரும், ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணக்கூடிய ஐடியாவும் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ் லெக்சர். Tomorrow we will be back with another very amazing lecture. Okay, இதோட கண்டினியூஷன் தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஸ்டடி திஸ் டாபிக் வெரி பர்டிகுலர்லி you will be able to understand the future lectures. Okay, so see you in the next class. Bye.